இன்றைக்கு நம்ம எதை குறித்து சிந்திக்க போறோம் என்று சொன்னா, ஜெபமும் தீர்க்க தரிசனமும் என்ற தலைப்பின்களாக இன்று நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். எல்லாருமே நோட்ஸ் எடுத்துக்கங்க. சரிங்களா? ஆஹ், ஒரு நோட் வச்சுக்கோங்க, ஒரு பென் வச்சுக்கோங்க. நான் ரொம்பலாம் வேகமா ஓடிலாம் போக போறது இல்ல, வேக வேகமா பேச போறது இல்ல. ரொம்ப பொறுமையா நிதானமா நீங்க எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் தான் என்னுடைய பெரிய ஒரு ஆசை. நிச்சயமா தேவன் நமக்கு உதவி செய்வாங்க. நான் எத்தனை பாயிண்ட் பேச போறேன்னு சொல்லுவேன். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் என்னென்ன தலைப்பு நீங்க போடலாம் அப்படின்னு சொல்லுவேன். நீங்க அதையெல்லாம் தயவு செய்து நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்றேன். ஒருவேளை நான் பேசும்போது உங்களுக்கு சில சந்தேகங்கள் வரலாம், சில கேள்விகள் வரலாம். ஆஹ், நான் குரூப்ல ஒரு நம்பர் பதிவு செய்வேன். அந்த நம்பருக்கு நீங்க தனிப்பட்ட வகையில் அந்த கேள்விகளை நீங்க என்ன செய்யுங்க, நீங்க அனுப்புங்க. நிச்சயமாய் உங்களுக்கு அதற்குரிய பதில்கள் ஆண்டவர் நிச்சயமா தருவாங்க. அதனால சோர்ந்து போகாதுங்க. ஒரு சில நேரத்துல நம்மளுடைய முதல் பைபிள் ஸ்டடியில முதல் வேத பாடத்துல சில கேள்விகளுக்கு பதில் வராம இருக்கலாம். ஆனா தொடர்ந்து நம்ம படிக்க படிக்க அதனுடைய பதில் ஒருவேளை 2வது பாடத்துல கிடைக்கும், 3வது பாடத்துல கிடைக்கும், 5வது பாடத்துல கிடைக்கும், 10வது பாடத்துல கிடைக்கும், 20வது பாடத்துல கிடைக்கும். அதனால முடிவு பறிந்த மனிதன் இருப்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு படிக்கிறோம்ல. அப்புறம் இன்னொரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அது எங்க இருக்கு அப்படின்னா, தானியேல் புஸ்தகத்துல 12வது அதிகாரத்துல 12வது அதிகாரத்துல 12வது வசனம். தானியேல் 12ல ஒரு வசனம் இருக்கு பாருங்களேன். ஆயிரத்து முன்னூற்று 35 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். அந்த 12வது வசனத்துல கடைசி பகுதி பாத்தீங்களா? காத்திருந்து சேருகிறவன் வாக்கியவான். சரிங்களா? அப்ப கொஞ்சம் காத்திருக்கணும். முதல்லயே நமக்கு எல்லாமே கிடைச்சிடாது. ஆனா பொறுமையா ஒன்றை பின் ஒன்றாக நம்ம படிக்கும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாங்க, அந்த பதிலை நமக்கு தருவாங்க. அதனால சோர்ந்து போயிடாதுங்க. ஜெபத்தோடு நம்ம என்ன செய்யலாம், நம்ம நம்ம படிக்கலாம். சரி, அப்ப இன்றைக்கு நம்ம எது குறித்து படிக்க போறோம்? ஜெபமும் தீர்க்க தரிசனமும். இந்த தலைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நேரடியா தீர்க்க தரிசனத்துக்கு ஓடிடலாம். ஆனா இன்றைக்கு நம்ம படிக்க போறோம் பாத்தீங்களா, இந்த அனுபவம் இல்லாட்டா நம்மளால தீர்க்க தரிசனத்தை புரிஞ்சுக்கவே முடியாது. நம்மளால முழுமையா அந்த சத்தியத்தை படிக்கவும் முடியாது. இப்ப நம்ம ஒரு 30 கிளாஸ் இருக்குன்னு சொல்றோம், 30ல இருந்து 35 கிளாஸ் இருக்குன்னு சொல்றோம். ஆனா அந்த 35 கிளாஸ்லயும் நம்ம தொடர்ந்து படிக்கணும்னா இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. சரிங்களா? இந்த பைபிள் ஸ்டடி. ஏன்னா ஆண்டவர், நான் இந்த எது குறித்து பேசணும் அப்படின்னு பேசிக்கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் ஒவ்வொரு தலைப்பா சொல்றாங்க, இது இது அப்படின்னு சொல்லி. ஸோ அதனாலதான் என்னை எனக்கு இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தினாங்க. அதை நான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன செய்ய போறேன், எளிமையாக நான் சொல்லிக் கொடுக்க போறேன். ஒரு சிறு ஜெபம் பண்ணிட்டு நம்ம இருக்கிற தலைப்புக்குள்ள நம்ம ஓடிடலாம். எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, நீங்க எங்க எல்லோரையும் இந்த தானியேல் வெளிப்படுத்த தீர்க்கதரிசனங்களை படிப்பதற்கு எங்களை நீங்க பலப்படுத்தி இந்த ஜூமின் வழியாகவும் நேரடியாகவும் நாங்கள் சத்தியத்தை படிப்பதற்கு எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்துங்க தகப்பனே. நீங்க எங்களுக்கு சொல்லித்தாங்க. நாங்க இந்த சத்தியத்தை எளிமையாய் நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. உங்க ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இதுல ஒரு 5 பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஒரு 5 கருத்துக்களை நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1, நம்முடைய தலைப்பு என்ன? ஜெபமும் தீர்க்க தரிசனமும். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க எழுதிக்கங்க. ஜெபம், தீர்க்க தரிசனம் படிப்பதற்கு ஜெபம் அவசியம் அப்படின்னு எழுதிக்கங்க. நீட் ஆஃப் பிரேயர் டு ஸ்டடி ப்ராஃபசி. சரிங்களா? தீர்க்க தரிசனத்தை படிப்பதற்கு ஜெபம் அவசியம் என்பதை நீங்க தலைப்பா போட்டுக்கங்க. இப்ப நம்ம அநேக வசனங்களை நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? தானியேல்ல இருந்து பார்க்க போறோம். மற்ற அதிகாரத்துல இருந்து நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துக்கு போலாம்.
1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல இருந்து 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. எல்லாரும் எடுத்துக்கங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல பைபிளை பக்கத்துல வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வசனமா அநேக வசனங்கள் படிக்க போறோம். அதனால நீங்க இதை குறித்து வைத்துக் கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்றேன். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். இந்த வசனத்துல திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கிறிஸ்துவின் வருகை குறித்து இந்த வசனம் என்ன செய்து பேசப்படுகிறது. கர்த்தருடைய நாள் ஒன்று வருது அப்படின்னு பேசப்படுது. 4வது வசனம் பாருங்க. 4வது வசனத்திலே திருப்பி அதே வார்த்தை வருது பாருங்க. சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. திருப்பியும் ஒரு நாளை குறித்து இங்க பேசுறார். கர்த்தருடைய நாள், இங்கே 4வது வசனத்துல அந்த நாள் குறித்து பேசுறார். இது எந்த நாள்? இது எந்த கர்த்தருடைய நாள் அப்படின்னு இந்த முழு அதிகாரத்தையும் நம்ம அப்படியே நம்ம வாசிட்டு வந்தோம் அப்படின்னா 23வது வசனத்துக்கு போங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துல 23வது வசனம் verse 23 போங்களேன். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. சரிங்களா? இப்ப 2வது வசனத்துல கர்த்தருடைய நாள் அப்படின்னு சொல்லி பேசிட்டே வராரு. 3வது வசனத்துல அந்த நாள் அப்படின்னு பேசிட்டே வரும்போது 23வது வசனத்துல எது குறித்து பேசுறாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது. அப்ப இந்த அதிகாரம் முழுவதும் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் முழுவதும் கிறிஸ்துவின் வருகையை குறித்து, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து இந்த அதிகாரம் முழுவதும் என்ன செய்யப்படுகிறது? பேசப்படுகிறது. சரிங்களா? இப்ப பவுல் இந்த இயேசுவின் வருகையை குறித்து பேசும்போது அவரு என்னென்ன செய்யணும், எப்படியெல்லாம் ஆயத்தப்படணும் என்பதை குறித்தும் பேசுறாரு. எப்படி ஆயத்தப்படணும் அப்படின்னு பேசுறாரு கொஞ்சம் நம்ம பார்க்கலாமா? 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்துல உதாரணத்துக்கு 14வது வசனம் 14th verse 14வது வசனத்துல, மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திறனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருங்கள். சொல்றாரா? கிறிஸ்துவின் வருகை குறித்து பேசுறாரு. ஆனா நம்ம எப்படி இருக்கணும் என்பதை குறித்து அங்க பேசுறாரு. அப்படிதானங்க? ஒழுங்கில்லாதவர்களுக்கு நம்ம என்ன செய்யணுமா? புத்தி சொல்லணும், திடனற்றவர்களுக்கு தேற்றணும், பலவீனர்களை நம்ம என்ன செய்யணும்? தாங்கணும், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருங்க. இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்குள்ளே ஒரு கேள்வி. நம்ம கிறிஸ்துவின் வருகை குறித்து நம்ம பேசுறோம், ஆனா உண்மையிலே அதுக்கு நம்ம ஆயத்தமாகறோமா? நம்முடைய வாழ்க்கையில இந்த பலவீனர்களை தாங்கக்கூடிய அனுபவம் நம்மகிட்ட காணப்படுதா? திடனற்று அப்படியே டிஸ்கரேஜா, டிசப்பாயிண்டா இருப்பாங்க சில பேர், ஏமாற்றம் அடைஞ்சு. அவங்கள நம்ம இன்னைக்கு தேற்றுறோமா? எல்லாரிடத்திலையும் நீடிய சாந்தமா இருங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாரிடத்திலையும், முக்கியமா நம்முடைய குடும்பத்துல, மனைவி இடத்துல, கணவர் இடத்துல, பெற்றோர்கள் இடத்துல நம்ம எவ்வளவு நீடிய சாந்தமா இருக்கிறோம்? கிறிஸ்துவின் வருகை அதிசீக்கிரம் இருக்கு என்று நம்ம சொல்றோம். ஆனா அந்த வருகைக்கு ஆயத்தப்படுதல் நம்ம இடத்துல காணப்படுதா? கொஞ்சம் சிந்திங்க. சரிங்களா? அப்படியே சொல்லிட்டே வர்றாரு. வேற என்ன செய்யணும்? 15வது வசனத்துல, ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். அப்ப யாராவது தீமை செஞ்சாங்கன்னா நீங்க என்ன செய்யாதுங்க? தீமை செய்யாதுங்க. ஆனா நீங்க என்ன செய்யுங்க? நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா? அப்ப அவர் எது குறித்து பேசிட்டு வர்றாரு? இந்த கிறிஸ்துவின் வருகைக்கு நம்ம எப்படியெல்லாம் ஆயத்தமாகணும், எப்படிப்பட்ட ஒரு ஒரு கிறிஸ்தவனாக நான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டே வர்றார். 16வது வசனம் பாருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்க. என்ன சொல்றாரு? எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? சொல்லிட்டு 17வது வசனம் verse 17, 17வது வசனம் பாருங்க. இடைவிடாமல் நீங்க என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. என்ன வார்த்தை வருதுங்க? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு வார்த்தை வருது. சரிங்களா?
இப்ப இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். சரி, உண்மைதான். கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக நம்ம எல்லாருமே ஜெபத்துல உறுதியாக நம்ம என்ன செய்யணும்? தரித்திருக்கணும். இது உண்மைதான். ஆனா அவர் 17வது வசனத்துல இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னே பேசிட்டே வராரு பாருங்களேன். பேசிட்டே வரும்போது தொடர்ந்து 20வது வசனம் பாருங்க. verse 20, 20வது வசனம் பாருங்க. தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். பாத்தீங்களா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு ஜெபத்தை குறித்து அப்படியே பேசிட்டு 20வது வசனத்துல எதை குறித்து பேசுறாரு? தீர்க்க தரிசனங்களை நீங்க எப்படி என்ன செய்யக்கூடாது? அற்பமா எண்ணிடக்கூடாது. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு தீர்க்க தரிசனத்தை அற்பமா எண்ணிட்டு இருக்கிறோம்? எனக்கு சங்கீத புஸ்தகம் படிச்சா போதும்பா, எனக்கு ஆதியாகமம் புஸ்தகம் படிச்சா போதும்பா, எனக்கு மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் அந்த புஸ்தகம் மாத்திரம் படிச்சா போதும்பா, எனக்கு தீர்க்க தரிசன புஸ்தகம்லாம் எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோமா? பவுல் சொல்றாரு, 2ஆம் முறைக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாகணும் அப்படின்னா என்ன செய்யணுமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணணுமா? அதை பேசிட்டே வரும்போது என்ன சொல்றாரு? தீர்க்க தரிசனத்தை நீங்க என்ன செஞ்சிடாதுங்க? அற்பமா எண்ணிராதுங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, வேற அப்படியே அப்ப தீர்க்க தரிசனத்தை என்ன செய்யணும்? நம்ம படிக்கணும். கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகைக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும்? தீர்க்க தரிசனத்தை அற்பமா எண்ணாம அதை படிக்கணும். இப்ப 21வது வசனம் பாருங்க. 20வது வசனத்துல தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்கள்னு சொல்லிட்டு 21வது வசனம் பாருங்களேன். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். எதை குறித்து பேசுற? verse 20ல தீர்க்க தரிசனங்கள் குறித்து பேசிட்டு வராரு. பேசும்போது 21வது வசனத்துல எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப தீர்க்க தரிசனங்களை குறித்து நம்ம படிக்கும்போது என்ன செய்யணுமா? சோதித்து நம்ம பார்க்கணும். இன்றைக்கு நம்ம எவ்வளவோ செய்திகளை நம்ம கேள்விப்படுறோம், அப்படித்தானே? ஒரு உதாரணத்துக்கு ஒரு வசனம் சொல்றோம் பாருங்களேன். ஒரு உதாரணத்துக்கு வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் போலாம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் போலாம். 20ஆம் அதிகாரத்துல 8வது வசனம் படிக்கலாம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துல இங்க ஒரு தீர்க்க தரிசன சம்பவம் இருக்குங்க. இந்த தீர்க்க தரிசன சம்பவம் எப்ப வருது அப்படின்னு பாருங்க. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, பூமியின் 4 திசைகளும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கு அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படி புறப்படுவான். இந்த வசனத்துல ஒரு யுத்தத்தை குறித்து பேசுது. யார் யாருக்கு யுத்தம் நடக்குது இந்த வசனத்துல? அந்த வசனத்தின்படி பார்த்தா கோகையும் மாகோகையும் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. இது தீர்க்க தரிசனத்துல சொல்லப்பட்ட ஒரு வசனம், அப்படிதானங்க? இப்ப இந்த வசனத்தை இதை எப்படி என்னுடைய ஒரு சில நண்பர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, கோகையும் மாகோகையும் அவங்க யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படி போறாங்க அப்படின்னா, இந்த கோகை மாகோய் யார் அப்படின்னா ரஷ்யாவும் யுக்ரைனும். ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் சண்டை நடக்குது பாத்தீங்களா? அதுதாங்க இந்த கோகை மாகோய். அந்த யுத்தம் தாங்க இது அப்படின்னு என் நண்பர் ஒருவர் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த வசனத்தினுடைய இந்த தீர்க்க தரிசனம் சரியா? இப்ப பவுல் நமக்கு என்ன சொல்றாரு? நீங்க எல்லாவற்றையும் சோதித்து பார்க்கணும். எந்த தீர்க்க தரிசனம் நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? அப்படியே நம்பிடக்கூடாது. நம்ம அதை சோதித்து பார்த்து நலமானதை நம்ம என்ன செய்யணும்? நம்ம பிடிச்சுக்கணும். இதை நம்ம எப்படி சோதித்து பார்க்கிறது? ஒண்ணு பவுல் சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு பவுலு? அந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து பேச முன்னாடி 17வது வசனத்துல இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. அப்ப ஜெபத்தினால மாத்திரம்தான்ப்பா உன்னால அத தீர்க்க தரிசனத்துல சொல்லப்படுகிற காரியம், அந்த விளக்கம் சரியா தவறா என்பதை உன்னால புரிஞ்சுக்க முடியும். ஒண்ணு. இன்னொன்னு எப்படி? இப்ப அதே வசனம் வெளிப்படுத்தல் 20ல 8வது வசனத்துக்கு மேல அப்படி அந்த 7வது வசனம் படிச்சிருங்களேன். அதுலயே புரிஞ்சிருங்க இது ரஷ்யா யுக்ரைனுக்கு இடையில நடக்கக்கூடிய யுத்தமா அப்படின்னு பாருங்களேன். 7வது வசனத்துல அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி, கமா வந்துருச்சு. 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி என்று சொல்லி ஒரு கமா வந்துருச்சு. அந்த கமாக்கு அப்புறம் அதை கமானா என்ன அர்த்தம்?
தொடர்ச்சியாக பேசப்படுது. அப்ப 7வது வசனுடைய தொடர்ச்சி தான் 8வது வசனம். 7வது வசனம் என்ன சொல்லுது? 1000 வருஷம் முடியும் போது, அதுக்கப்புறம் 8வது வசனத்துல இந்த கோகைக்கும் மாகைக்கும் என்ன நடக்குது? கோகையும் மாகோயும் மோசம் போக்கும்படிக்கு அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படி போகுது. அப்ப இந்த கோகை மாகை என்ற ஒரு கூட்டம் இருக்குது. அவங்க என்ன செய்யறாங்க? அவங்க யுத்தத்துக்கு அவங்க போறாங்க அப்படின்னு இந்த வசனம் என்ன செய்யப்படுது? சொல்லப்படுது. சரிங்களா? அப்ப இது எப்ப நடக்கக்கூடிய சம்பவம்? 1000 வருஷம். இது எப்ப நடக்குது? இயேசுனுடைய 2ஆம் வருகைக்கு அப்புறம் தான் இந்த 1000 வருஷம் சம்பவங்கள்லாம் வருது. அதுக்கப்புறம் தான் இந்த யுத்தங்கள்லாம் என்ன செய்யுது? நடக்குது. ஆனா அதை என்னுடைய நண்பர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் நடக்கிற சம்பவம் சொன்னாங்க. ஆனா இதை நம்ம ஜெபத்தோடி வேத வசனத்தோடி சோதித்து பார்க்கும்போது இது எப்ப நடக்கிற சம்பவங்க? இயேசு 2ஆம் வருகைக்கு அப்புறம் 1000 வருஷத்துக்கு அந்த அரசாட்சிக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு சம்பவம். அதனாலதான் பவுல் சொல்றார் 1 கொரிந்தியர் 5:21 எல்லாவற்றையும் நீங்க சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். 22 பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்யுங்க? விட்டு விடுங்கள். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப இயேசுவினுடைய 2ஆம் வருகைக்கு முன்னாடி நம்ம தீர்க்க தரிசனத்தை ஆராயணுமா ஆராயக்கூடாதுங்களா? கண்டிப்பா ஆராயணும். நம்ம அதை அற்பமா எண்ணிடக்கூடாதுன்னு சொல்றாரு. வெறும் ஆராய மாத்திரம் சொல்றாரா? வேற என்ன செய்யணுமா? நம்ம எல்லாவற்றையும் சோதித்து பார்க்கணும். எப்படி? நம்மளால எது சரி எது தீமை நம்ம என்ன செய்ய முடியாது? சோதிக்க முடியாது. நம்ம ஜெபத்தோடைய ஆண்டவர்கிட்ட உதவி கேட்கணும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாங்க. எது சரி எது தவறு என்பதை தேவன் எனக்கு என்ன செய்வாங்க? உதவி செய்வாங்க என்பதை நம்ம பார்க்கலாம். அப்ப இப்படி நம்ம ஜெபத்தோடு இந்த தீர்க்க தரிசனங்களை படிக்கும் போதுதான் நம்ம 2ஆம் வருகைக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? ஆயத்தமாக முடியும். இப்ப தானியல் புஸ்தகத்துக்கு போலாம். இங்க தானியல் இருக்கிறாரு பாத்தீங்களா? அவரு என்ன செஞ்சாரு? அவரு அவருக்கும் இந்த ஜெபத்துக்கும் தீர்க்க தரிசனத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருந்துச்சா? ஏதாவது சம்பந்தம் இருந்துச்சா அப்படின்னு கொஞ்சம் நம்ம என்ன செஞ்சிடலாம்? நம்ம பார்த்துடலாமா? எல்லாரும் இருக்கீங்களா? கவனமா படிக்கலாம். சரிங்களா? கவனமா பைபிள்ல இருந்தே படிக்கலாம். இப்ப தானியல் 1ஆம் அதிகாரம் போங்க. தானியல் 1ஆம் அதிகாரத்துக்கு போங்க. தானியல் 1ஆம் அதிகாரத்துல 19வது வசனம் 20வது வசனத்தை படிப்போம். தானியல் 1ல 19வது வசனத்தை 20வது வசனத்தை படிப்போம். எல்லாரும் அந்த பக்கத்தை நீங்க எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ராஜா அவர்களோட பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். யாரெல்லாம்? தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா. இவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க? ராஜ சமூகத்துல நிக்கிறாங்க. 20வது வசனம், verse 20, 20வது வசனம் பாருங்க. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். எத்தனை மடங்குங்க? வசனம் சொல்லுது 10 மடங்கு சமர்த்தராக கண்டான் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? யாரெல்லாம்? இந்த தானியேல், அனனியா, அஸ்வரியா, மீஷாவேல். இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்க. சரிங்களா? இதை ஞாபகத்துல வச்சுக்காங்க. இப்ப தானியேல் 2ஆம் அதிகாரத்துக்கு போலாம். இங்க ஒரு சம்பவம் நடக்குது. தானியேல் 2ஆம் அதிகாரத்துல முத வசனம் பாருங்க. நேபுகாத் நேச்சார் ராஜபுரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத் நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. இங்க நேபுகாத் நேச்சர் என்ன செய்யறாருங்க? ஒரு சொப்பனத்தை அவர் பாக்குறார். இப்ப இந்த சொப்பனம் எதை பற்றியது அப்படின்னு தானியேல் பின்னாடி சொல்றாரு பாருங்களேன். எதை பற்றியதுன்னு சொல்லி தானியேல் பின்னாடி சொல்றார். ராஜா சொப்பனம் கண்டார். இது எதை பற்றியதுன்னு பாருங்க. தானியேல் 2ல 28வது வசனம் படிக்கலாம். தானியேல் 2ல 28வது வசனத்துல மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சருக்கு தெரிவித்திருக்கிறார். எல்லாரும் எழுதிட்டீங்களா? நோட் பண்ணிக்க. தானியேல் 2ல 28வது வசனம். ஒருவேளை நான் கொஞ்சம் வேகமா போறேன், வசனம் உங்களால் நோட் பண்ண முடியலன்னா அந்த சாட் பாக்ஸ்ல பதிவு செஞ்சிருங்க. அந்த சாட் பாக்ஸ்ல அந்த வசனத்தை நாங்க பதிவு செய்யறோம். சரிங்களா? தானியேல்
28ல. இப்போ அந்த சொப்பனம் எதை பற்றியது அப்படின்னு தானியேல் நேபுகாத்நேச்சருக்கு சொல்றாரு. 28 வசனத்துல கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு தெரிவித்திருக்கிறார். கடைசி நாட்கள்ல சம்பவிப்பது அப்படின்னா இது என்னது? நேபுகாத்நேச்சர் கண்ட ஒரு சொப்பனம், அது ஒரு தீர்க்க தரிசனம். அப்படிதானங்க? தீர்க்க தரிசனம்னா என்ன? கடைசி நாட்கள்ல அல்லது இனிமேல் நடக்கக்கூடிய சம்பவத்தை, எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவத்தை முன்பாகவே வெளிப்படுத்துவது தான் என்னது? தீர்க்க தரிசனம். இப்ப ஆண்டவர் அந்த சொப்பனத்தின் வழியா நேபுகாத்நேச்சருக்கு என்ன செய்யறாங்க? கடைசி நாட்களில் சம்பவிப்பதை என்ன செய்யறாங்க? தெரிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப நேபுகாத்நேச்சருக்கு கொடுக்கப்பட்டது என்னது? ஒரு தீர்க்க தரிசனம். இதை ஞாபகத்துல வச்சுக்கங்க. இப்ப நேபுகாத்நேச்சர் இந்த சொப்பனத்தை அவர் கண்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அந்த சொப்பனத்தை அவர் என்ன செஞ்சிட்டாரு? மறந்து போயிட்டாரு. சரி, மறந்து போன உடனே இந்த செய்தி யாருக்கு போகுதுன்னு பாருங்களேன். யாருக்கு போகுது? தானியேல் 2ஆம் அதிகாரம். தானியேல் 2ஆம் அதிகாரத்துல 16வது வசனம் பார்க்கலாம். 16வது வசனத்துல பாருங்க. தானியேல் 2ல 16ல தானியேல் ராஜாவின் இடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். சரி, இப்ப இந்த செய்தி யாருக்கு போகுதுங்க? தானியேலுக்கு போகுது. தானியேல் என்ன செய்யறாரு? இந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி எனக்கு தவணை கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. சரி, உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி. நல்ல சிந்திங்க, நல்லா சிந்திச்சு பாருங்க. இப்ப தானியேல் 1ஆம் அதிகாரத்துல என்ன படிச்சோம் நம்ம? தானியேல் எத்தனை முறை சமர்த்தராக இருந்தாரு? ஞானத்திலையும் புத்தியிலையும் அறிவிலும் 10 மடங்கு சமர்த்தரா இருந்தார். அப்படிதானே? இப்ப தானியேல் என்ன செஞ்சிருக்கலாம்? இப்ப நேபுகாத்நேச்சர் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொப்பனத்துல பார்த்தாரு. இப்ப தானியேல் என்ன செஞ்சிருக்கலாம்? பா, நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆச்சே. அந்த ஹோல் பாபிலோன்ல, முழு பாபிலோன்ல யார் ஃபர்ஸ்ட் ரேங்க்? அதுவும் சாதாரண ஃபர்ஸ்ட் ரேங்க் இல்ல, 10 டைம்ஸ் பெட்டர். அப்படிதானே? 10 மடங்கு சமர்த்தர். இப்ப தானியேல் போய் என்ன சொல்லிருக்கலாம்? நேபுகாத்நேச்சர்ட்ட நான் சொல்றேங்க அப்படின்னு போய் முன்னாடி போய் சொல்லிருக்கலாம். இந்த தீர்க்க தரிசனமா? எனக்கு தெரியாதா என்ன? கடைசி கால தீர்க்க தரிசனமா? இனிமேல் நடக்க போகிறதா? இது எனக்கு தெரியாதா? அப்படின்னு தானியேல் போய் சொல்லிருக்கலாம். ஆனா பாருங்க, தானியேலுக்கு நல்லா தெரியுங்க. தானியேலுக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும் தெரியுமா? என்ன தெரியும் அப்படின்னா, தானியேல் 1ல 17வது வசனம். தானியேல் 1:17வது வசனம் பாருங்களேன். தானியேலுக்கு என்ன தெரியும்? இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். அப்ப யாரு தானியேலுக்கு சொப்பனங்களை புரிந்து கொள்வதற்கு, தரிசனங்களை புரிந்து கொள்வதற்கு யாரு அறிவை கொடுத்தது? தேவன். இது யாருக்கு நல்லா தெரியும்? தானியேலுக்கு நன்றாகவே தெரியும். சரிங்களா? தானியேல் 1:17வது வசனம். சரிங்களா? அப்ப இது தானியேலுக்கு நல்லாவே தெரியும். அப்ப இதை தெரிஞ்ச உடனே தன்னுடைய ஐயோ எனக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடைச்சிருச்சு, எல்லாரையும் காட்டிலும் 10 மடங்கு ஸ்மார்ட்டரா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஞானத்திலையும் புத்தியிலையும் சார்ந்திருக்காம, யாரு புத்திய கொடுத்தாங்களோ, யாரு ஞானத்தை கொடுத்தாங்களோ அவரை போய் தானியேல் என்ன செஞ்சிருக்கிறாரு? சார்ந்திருக்கிறாரு. எங்க வசனம் சொல்லுது? அவர் ஆண்டவரை போய் சார்ந்து இருந்தாருன்னு எங்க வசனம் சொல்லுது? இந்த தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்வதற்கு அவர் என்ன செஞ்சாரு? அனனியா, அஸ்ரியா, மிஷாவேல், தானியேல் இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க? தானியேல் 2ஆம் அதிகாரத்துல 17வது வசனம் பாருங்க. 17வது வசனத்திலையும் 17, 18, 19வது வசனத்தை பாருங்க. 17, 18, 19 பாருங்க. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மீஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். எந்த காரியத்தை அறிவிச்சாங்க?
எந்த காரியத்தை? இந்த மாதிரி ராஜா ஒரு சொப்பனம் கண்டாரு. அந்த சொப்பனம் எதை பற்றியது? தீர்க்க தரிசனத்தை பற்றியது. இப்ப தானியேல் போய் யார்கிட்ட சொல்றாரு? அவங்க நண்பர்கள்ட்ட சொல்றாரு. எதுக்கு சொல்றாரு? வாங்க நம்ம போய் ஜெபிக்கலாம், வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு? ஜெபிக்கிறாரு. யுனைடெட் பிரேயர், எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க? ஜெபிக்கிறாங்க. எதுக்கு ஜெபிக்கிறாங்க? எதுக்கு ஜெபிக்கிறாங்க? நேபுகாத்நேச்சர் கண்ட அந்த சொப்பனம். அந்த சொப்பனம் எதை பற்றியதுன்னு பார்த்தோம்? தீர்க்க தரிசனம், கடைசி கால ஒரு சத்தியம். இப்ப அதை புரிந்து கொள்வதற்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க? ஜெபிக்கிறாங்க. கடைசியா எப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த தீர்க்க தரிசன சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஜெபம் பண்ணிருக்கிறோம். இந்த யுனைடெட் பிரேயர் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்றோம்ல. யாராவது சிக்கா இருந்தாங்கன்னா நம்ம கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்றோம், அப்படித்தானே? சபையில ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னா யுனைடெடா ஒன்றா சேர்ந்து நம்ம ஜெபம் பண்றோம். குடும்பத்துல ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னா யுனைடெடா உட்கார்ந்து நம்ம என்ன செய்யறோம்? ஜெபம் பண்றோம். ஆனா இந்த தீர்க்க தரிசன சத்தியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும், நம்ம எல்லாரும் சேர்ந்து கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய சத்தியத்தை புரிந்து கொள்ளணும் என்பதற்காக எத்தனை பேர் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்றோம். தன்னுடைய ஞானத்தை சார்ந்திருக்காம, தன்னுடைய அறிவை சார்ந்திருக்காம, புத்தியை சார்ந்திருக்காம, 10 மடங்கு சமர்த்தராக இருந்தாலும், கிளாஸ்ல ஃபர்ஸ்ட், காலேஜ்ல ஃபர்ஸ்ட், டிஸ்டிங்ஷன் எல்லாமே டிஸ்டிங்ஷன் தான், எல்லாத்துலயுமே நான் ஃபர்ஸ்ட். ஆனாலும் தேவனுடைய வசனத்தையும் தீர்க்கதரிசனத்தை புரிந்து கொள்வதற்கு என்னால முடியாது, ஆண்டவரால தான் முடியும், தேவன் மாத்திரம் தான் எனக்கு கற்றுக் கொடுக்க முடியும் என்று சொல்லி நண்பர்களாக, குடும்பங்களாக, சபையாக யுனைடெடா நம்ம எத்தனை நாள் நம்ம சேர்ந்து இந்த தீர்க்கதரிசனத்தை புரிஞ்சுக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டோட கதையை எழுதிருக்கிறோம். அப்ப இவங்க என்ன செஞ்சாங்கன்னா சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க. 19வது வசனம் பாருங்க. அப்படி ஜெபம் பண்ணும்போது பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். பாத்தீங்களா? அப்ப இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜெபம் பண்ணதுனால அந்த மறைபொருள் என்ன செய்யப்பட்டுச்சு? வெளிப்படுத்தப்பட்டுச்சு. இருக்குதா? அப்ப பாருங்க, எந்த அளவுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு என்ன கிடைக்க போகுது? இந்த தீர்க்கதரிசனுடைய விளக்கத்தை தேவன் நமக்கு என்ன செய்ய கொடுக்க போறாங்க? சொல்லி கொடுக்க போறாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம ஜெபம் இல்லாம இதை படிச்சா என்ன ஆகும்? நலமானதை பிடித்துக் கொள்ள முடியுமா? நம்மளால சோதித்து பார்த்து எது சரி என்று நம்மளால அறிந்து கொள்ள முடியுமா? ஆனால் நாம் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது அந்த மறைபொருள் தானியேலுக்கு வெளிப்பட்டது போல நமக்கு என்ன செய்யப்படும்? வெளிப்படுத்தப்படும். 10 மடங்கு ஞானவான்களாக இவங்க இருக்கிறாங்க. சில நேரங்கள்ல நீங்களும் நானும் கூட எவ்வளவோ தீர்க்க தரிசனங்களை முன்னாடி நம்ம கேட்டிருக்கலாம், அப்படித்தானே? எவ்வளவோ சத்தியங்களை நம்ம படிச்சிருக்கலாம், எவ்வளவோ புஸ்தகங்களை நம்ம என்ன செஞ்சிருக்கலாம்? வாசித்திருக்கலாம். ஆனா இப்ப நம்ம அதை எல்லாம் தள்ளி போட்டு ஆணுடைய பாதத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் அந்த மறைப்பொருளை நமக்கு என்ன செய்வாங்க? வெளிப்படுத்துவாங்க. இன்னும் ஒரு சம்பவம் இருக்கு பாருங்களேன். தானியேல் 7ஆம் அதிகாரத்துக்கு போங்க. இங்க தானியேல் எப்படி எல்லாம் ஆண்டவரை சார்ந்து இருக்கிறார் பாருங்க. இந்த தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொள்வதற்கு எப்படி எல்லாம் அவரு முழங்கால நிக்கிறாரு, ஜெபத்துல தரித்திருக்கிறாரு என்பதை நீங்க பாருங்களேன். தானியேல் 7ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 7ஆம் அதிகாரத்துல 2வது வசனம் 3வது வசனம், 2வது வசனத்தை 3வது வசனத்தை கொஞ்சம் நம்ம என்ன செய்யலாம்? நம்ம வாசிக்கலாம் பாருங்களேன். தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. சரி, இங்க ஒரு தரிசனம் பார்க்கிறார். எத்தனை மிருகம்? 4 பெரிய மிருகங்கள் எங்க இருந்து எழும்புது? சமுத்திரத்திலிருந்து எழும்புவதாக அவர் ஒரு தரிசனத்தை என்ன செய்யறாரு? தானியேல் இங்க பாக்குறாரு. அப்படித்தானங்க? இப்ப தானியேலுக்கு புரிஞ்சிச்சா? இதோடைய விளக்கெல்லாம் புரிஞ்சிச்சா? பார்க்கலாமா? பாருங்களேன். இப்ப நாமும் இந்த 2வது வசனத்தை 3வது வசனத்தை வாசிக்கும் போது நமக்கும் புரியாது. என்னடா 4 மிருகம் வருது, அங்க என்ன சமுத்திரம் இருக்குது, என்ன காற்று இருக்குது, நமக்கும் புரியல. நம்ம அதெல்லாம் என்ன செய்ய போறோம்? நம்ம படிக்க போறோம். சரிங்களா? இப்ப இது தானியேலுக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னா கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். 15வது வசனத்தையும்
16, 17. தானியேல் 7ஆம் அதிகாரத்துல 15, 16, 17 கொஞ்சம் பாருங்களேன். தானியேலாகிய நான் என் தேகத்தினுள் என் ஆவியிலே சஞ்சலப்பட்டேன். என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னை கலங்க பண்ணினது. இவர் என்ன செஞ்சுச்சான்? கலங்க பண்ணிருச்சான். 16வது வசனம் பாருங்க, verse 16ல. சமீபத்தில் நிற்கிறவர்களில் ஒருவனிடத்தில் நான் போய் இதன் பொருள் எல்லாவற்றையும் எனக்கு சொல்லும்படி அவனை வேண்டிக் கொண்டேன். அப்ப தானியேலுக்கு புரிஞ்சுச்சா? அந்த 4 மிருகம்னா என்னப்பா, அந்த காற்றுனா என்ன, அந்த சமுத்திரம்னா என்ன, அது தானியேலுக்கு புரிஞ்சுச்சா? தானியேலுக்கு புரியல. பாருங்க, 10 மடங்கு சமர்த்தன், ஆனாலும் அவருக்கு இந்த காரியம் புரியல. அப்ப அவர் என்ன செய்யறாரு? அவருக்கு கொஞ்சம் கலக்கத்தை உண்டு பண்ணுது. என்ன செய்யறாரு? இது 16ஆம் வசனத்துல, இதன் பொருள் எல்லாவற்றையும் எனக்கு சொல்லும்படி நான் என்ன செஞ்சேன்? நானு வேண்டிக் கொண்டேன். ஜெபம் பண்றதா இல்லையா? அப்போ ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்தை நம்ம புரிந்து கொள்வதற்கு நம்ம வாழ்க்கையில ஜெபம் அவசியமா இல்லையா? எவ்வளவு அவசியம் பாத்தீங்களா? இப்ப நம்ம ஒவ்வொரு வாரமும் இந்த தீர்க்க தரிசனங்களை படிக்க போறோம். அப்ப நமக்கு ஆண்டவர் இடையில எவ்வளவு நாள் கொடுக்கிறாரு? நமக்கு 6 நாள் கொடுக்கிறார். நம்ம அப்ப நம்ம எவ்வளவு அதிகமா ஜெபிக்கிறதுக்கு நேரம் கொடுக்கப்படுதா இல்லையா? ஆண்டவர் 6 நாள் நமக்கு நேரங்கள் கொடுக்கிறார். நம்ம ஜெபிக்கல அப்படின்னா இந்த தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்ளவே முடியாது. நான் எவ்வளவுதான் உங்களுக்கு படம் போட்டு காமிச்சாலும், எவ்வளவுதான் மெதுவா போய் சொல்லி கொடுத்தாலும், என்னுடைய நான் தனிப்பட்ட வகையில தானியேலை போல, ஆண்டவரே இதனுடைய பொருள் எல்லாவற்றையும் எனக்கு சொல்லுங்கப்பா அப்படின்னு நான் வேண்டிக் கொள்ளல அப்படின்னா நான் என்ன செய்ய முடியாது? என்னால புரிஞ்சுக்கவே முடியாது. அப்ப அவர் சொல்றாரு, இதன் பொருள் எல்லாவற்றையும் எனக்கு சொல்லும்படி அவனை வேண்டிக் கொண்டேன். அவன் அந்த காரியங்களின் அர்த்தத்தை எனக்கு அறிவித்து சொன்னது என்னவென்றால், எந்த பொருள்? 17ஆவது வசனத்துல, verse 17ல, அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள். சரிங்களா? அப்ப அவருக்கு அந்த 4 மிருகம்னா என்னன்னு தெரியல. அப்ப பொருள் கேட்கும் போது அவர் வேண்டிக் கொள்றாரு, ஜெபிக்கிறாரு. இப்ப ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதனுடைய அர்த்தத்தை என்ன செய்றாங்க? சொல்றாங்க. சரிங்களா? அப்ப தானியேல் 7ஆம் அதிகாரத்திலையும் ஜெபம் எவ்வளவு அவசியப்படுது என்று நம்ம பார்க்க முடியுதா? தானியேல் 2ஆம் அதிகாரத்திலையும் தீர்க்க தரிசனம் படிப்பதற்கு ஜெபம் எவ்வளவு அவசியம் என்பதை பார்த்தோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்திலையும் நம்ம எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்றதுக்கு இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும்னு பார்த்தோம். இங்க தானியேல் 7ஆம் அதிகாரத்துல அந்த பொருளை அறிந்து கொள்வதற்கு தானியேல் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருந்துச்சு என்பதை நம்ம என்ன செய்யறோம்? நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப பாயிண்ட் நம்பர் 1 நம்ம என்ன படிச்சோம்? தீர்க்க தரிசனத்தை படிப்பதற்கு ஜெபம் அவசியம். அவசியமா இல்லையா? கண்டிப்பா அவசியம். சரிங்களா? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துல இருந்து பார்த்தோம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து பார்த்தோம். தானியேல் 7ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம என்ன செய்தோம்? நம்ம பார்த்தோம். சரிங்களா? அப்ப நம்ம எவ்வளவாய் ஜெபிக்கணும்? இடைவிடாமல் இந்த தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். கிறிஸ்துவின் வருகைக்கு நம்ம ஆயத்தப்பட வேண்டும் என்று சொன்னா இந்த தீர்க்க தரிசனங்களை நம்ம அற்பமா என்ன செஞ்சக்கூடாது? எண்ணிடக்கூடாது. நம்ம மிகவும் ஜாக்கிரதையாக இதை நம்ம சோதித்து பார்த்து நம்ம நலமானதை பிடித்துக் கொள்ளணும் என்பதை பார்த்தோம். பாயிண்ட் நம்பர் 2, 2வது கருத்துக்குள்ள நம்ம போலாம். நாம ஜெபிக்கும் பொழுது எப்படி ஆண்டவர் நம்ம படிப்பதற்கு உதவி செய்வார்? when we pray to understand the prophecy, how God is going to help us. சரிங்களா? நான் ஜெபிக்கும் பொழுது இந்த தீர்க்க தரிசனத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா அப்படின்னு நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி எனக்கு உதவி செய்வாரு? how God is going to help me, எப்படி தேவன் உதவி செய்வாரு என்பதை கொஞ்சம் நம்ம அந்த தானியேல் புஸ்தகத்துல இருந்தே நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? தானியேல் புஸ்தகத்துல இருந்தே பார்க்கலாம். தானியேல் 8ஆம் அதிகாரத்துக்கு போங்க. தானியேல் 8ஆம் அதிகாரத்துக்கு போங்க. இங்க ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. இந்த தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்வதற்கு எப்படி யாரு உதவி செஞ்சா என்பதை கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? தானியேல் 8ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 14வது வசனம், verse 14, 14வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவன் என்னை நோக்கி,
2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும். பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றான். சரிங்களா? இந்த தீர்க்க தரிசனத்தெல்லாம் நம்ம ரொம்ப ஆராய போறோம், ஆராய்ந்து படிக்க போறோம். இந்த வசனம் என்ன சொல்லுது? 2300 ராப்பகல், இது ஒரு தீர்க்க தரிசனம். 2300 ராப்பகல் என்பது ஒரு தீர்க்க தரிசனம். சரிங்களா? இப்ப இது தானியேலுக்கு புரிஞ்சிச்சா? இந்த தீர்க்க தரிசனம் தானியேலுக்கு புரிஞ்சிச்சா? 15வது வசனம் பாருங்க. 15வது வசனம் பாருங்க. தானியேலாகிய நான் இந்த தரிசனத்தை கண்டு அதன் பொருளை அறிய வகை தேடுகையில், அவர்கள் பொருள் புரிஞ்சிச்சா தானியேலுக்கு? அவருக்கு புரியவே இல்லை. என்னப்பா இது 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனம், இது அவருக்கு புரியவே இல்லை. இப்ப தானியேல் இதை எப்படியாவது அறிஞ்சுக்கணுமே, இதனுடைய பொருளை அறிவதற்கு வகை தேடுறாரு. எப்படி வீட்டுல ஒரு சாவி தொலைஞ்சு போச்சுன்னா நம்ம எப்படி எல்லாம் தேடுவோம், எதெல்லாம் தேடுவோம், அப்படித்தானே? ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சுன்னா எப்படி எல்லாம் தேடுவோம். அதே மாதிரி இவர் அதன் பொருளை, அவருடைய கருத்தை, அவருடைய அர்த்தத்தை அறியறதுக்கு இவர் என்ன செய்யறாரு? வகை தேடுறாரு. வகை தேடும்போது என்ன நடக்க பாருங்க. இதோ மனுஷ சாயலான ஒருவன் எனக்கு எதிரே நின்றான். யாருங்க இது? மனுஷ சாயலான ஒருவர் எனக்கு எதிரே நின்றான். யார் இது? இந்த மனுஷ சாயலான ஒருவர் யார் இது? வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துக்கு போங்க. அங்க அந்த வார்த்தை வருது பாருங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல 13வது வசனம் பாருங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல 13வது வசனம். 13வது வசனத்துல இங்க மனுஷ சாயல்னு வருது, அப்படித்தானே? தானியேல் 8ஆம் அதிகாரத்துல. இப்ப வெளிப்படுத்தல் 1ல 13வது வசனத்துக்கு பாருங்களேன். அங்க என்ன வார்த்தை வருது பாருங்களேன். அந்த 7 குத்துவிளக்கின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கண்டிருந்த மனுஷ குமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். இங்க என்ன இருக்குது? மனுஷ குமாரனுக்கு ஒப்பானவர் அப்படின்னு இருக்கா? 13வது வசனத்துல மனுஷ குமாரன் இருக்குது. இங்க தானியேல் 8ல 15வது வசனத்துல மனுஷ சாயல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இது யாரு? இந்த மனுஷ சாயல், மனுஷ குமாரன், இது யாரு? அப்ப இயேசு கிறிஸ்து குறித்து என்ன செய்து பேசப்படுது. சரிங்களா? இப்ப தானியேல் 8க்கு வந்துருவோம். தானியேல் 8ல 15ல மனுஷ சாயலான ஒருவன் எனக்கு எதிரே நின்றான். இது யாரு? ஏசப்பா. பாருங்களேன் 16வது வசனம் பாருங்க. verse 16ல அன்றியும் காபிரியேலே இவனுக்கு தரிசனத்தை விளங்க பண்ண என்று ஊலாவின் மத்தியிலே கூப்பிட்டு சொல்கிற ஒரு மனுஷ சத்தத்தையும் நான் கேட்டேன். இப்ப ஏசப்பா என்ன சொல்றாங்க? அன்றியும் காபிரியேலே. பாத்தீங்களா? அப்ப காபிரியேல் தூதனுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒரு கட்டளையிடுறார். என்ன செய்ய? நீ தானியேலுக்கு தரிசனத்தை நீ என்ன செய்ய? விளங்க பண்ணு அப்படின்னு சொல்லப்படுது. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப எப்படி நம்ம ஜெபிக்கும் பொழுது எப்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்? ஏசப்பா எப்படி உதவி செய்வாங்க? எப்படி உதவி செய்வாங்க? நம்ம பொருளை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம வகை தேடும் போது யார ஏசப்பா அனுப்புவாங்க? அவருடைய தேவ தூதர்களை நமக்கு என்ன செய்வாங்க? அனுப்புவாங்க. தேவ தூதர்களின் வழியாக நமக்கு அந்த ராப்பகல் தரிசனங்களை, தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் என்ன செய்வாங்க? உதவி செய்வாங்க. புரிந்து கொள்ள முடியுதுங்களா? இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்க போறோம் பாருங்க. 2 பேதுரு புஸ்தகம், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல பாருங்களேன். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். சரிங்களா? இப்ப தீர்க்க தரிசனமானது யாருடைய உதவியால மனுஷர்கள் ஏவப்பட்டு பேசினாங்களாம்? யாருடைய உதவியால? இந்த வசனம் என்ன சொல்லுது? தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு பேசினாங்க. அப்படின்னா ஆண்டவர் யார் மூலமா நமக்கு சத்தியத்தை சொல்லி கொடுப்பாங்க? பரிசுத்த ஆவியானவர். வெரி குட், கண்டுபிடிச்சிங்களே. சரிங்களா? ஒருவேளை ஜூம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு பதில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த சாட் பாக்ஸ்ல உங்க மெசேஜை போடுங்க. சரிங்களா? உங்க பதிலை நீங்க பதிவு செய்யலாம். பரிசுத்த ஆவியானோட உதவியால
சரிங்களா? இன்னொரு வசனத்தையும் நமக்கு இருக்குது பாருங்க. யோவான் புஸ்தகம் நம்ம போலாம். யோவான் புஸ்தகம். இங்க ஏசப்பா இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசும்போது அவருக்கு ஒரு காரியம் சொல்றாரு பாருங்க. யோவான் புஸ்தகத்துல 16வது அதிகாரம் 13வது வசனம். ஜான் சாப்டர் 16 verse 13. யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்களேன். 13வது வசனத்துல சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். யார் அறிவிப்பாங்களாம்? வரப்போகிற காரியங்களை யார் அறிவிப்பாங்களாம்? சத்திய ஆவியாகிய அவர். யார் அந்த சத்திய ஆவியாகிய அவர்? யாரு? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்வாங்களாம்? வரப்போகிற காரியங்களை நமக்கு என்ன செய்வாங்களாம்? அறிவிப்பாங்களாம். வரப்போகிற காரியம் என்ன அர்த்தம்? வரப்போகிற காரியம் என்ன அர்த்தம்? தீர்க்க தரிசனம். சரிங்களா? இனிமேல் நடக்க இருக்கின்ற காரியங்கள். சரிங்களா? அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த சத்தியங்களை, அந்த சத்திய வசனங்களை நமக்கு என்ன செய்வாங்க? கற்றுக் கொடுப்பாங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? சரிங்களா? அப்ப எப்படி தேவன் நமக்கு உதவி செய்வாரு? நம்ம ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே இதனுடைய பொருள் என்னப்பா, இதனுடைய அர்த்தம் என்னப்பா, எனக்கு புரியலப்பா, இந்த மிருகம்னா என்ன எனக்கு புரியலப்பா, இந்த காற்றுனா என்ன எனக்கு புரியல, இந்த சமுத்திரம்னா என்ன என்பது எனக்கு புரியலப்பா அப்படின்னு நம்ம இடைவிடாமல் ஆண்டுடைய பாதத்துல ஜெபம் பண்ணும்போது, தானியேலை போல ஆண்டவர் காபிரியேலை அனுப்பி நமக்கு சொல்லி தருவாங்க. பரலோக தேவ சேனைகளை அனுப்பி நமக்கு சொல்லி தருவாங்க. சரிங்களா? பரிசுத்த ஆவியான உதவியாகவும் நமக்கு என்ன செய்வாங்க? நமக்கு சொல்லி தருவாங்க. சரிங்களா? எவ்வளவு அழகா ஆண்டவர் இந்த காரியங்களை தீர்க்க தரிசனத்துல வைத்திருக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? சரி, 3வது பாயிண்ட். எத்தனை பாயிண்ட் படிக்க போறோம்னு சொன்னேன்? 5 பாயிண்ட்ஸ். 5 பாயிண்ட் படிக்க போறோம். எத்தனை பாயிண்ட் படிச்சு முடிச்சிட்டோம்? நம்ம 2 பாயிண்ட் படிச்சிட்டோம். என்னென்ன பாயிண்ட் படிச்சு முடிச்சிட்டோம்? பாயிண்ட் நம்பர் 1 என்ன? தீர்க்க தரிசனத்தை படிப்பதற்கு ஜெபம் அவசியம். சரிங்களா? அதற்கு நம்ம 3 அதிகாரத்தை பார்த்தோம். 2வது பாயிண்ட் நம்ம என்ன படிச்சோம்? ஜெபிக்கும் போது தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் எப்படி நமக்கு உதவி செய்வார்? How God will help us when we pray to study the prophecy. எப்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்? சரிங்களா? மூன்றாவது பாயிண்ட்ல 3 வார்த்தையை குறிச்சு வச்சுக்கோங்க. 3 வார்த்தை: ஜெபம், தீர்க்க தரிசனம், தடைகள் கூட போட்டுக்கலாம். ஜெபம், தீர்க்க தரிசனம், தடைகள். பிரேயர், ப்ராபசி, ஹிண்ட்ரன்சஸ். சரிங்களா? இப்ப இந்த தீர்க்க தரிசனம் படிக்கும்போது நமக்கு தடை வருமா? என்ன நினைக்கிறீங்க? சோர்வு எல்லாம் வருமா? சிக்காவமா? இப்ப நம்ம எல்லாருமே பிளான போட்டிருப்போம். ஜூம்ல இருக்கிறவங்க கூட பிளான போட்டிருப்பாங்க. எப்படியாவது இந்த 30ல இருந்து 35 மெசேஜை எப்படியாவது கேட்டணும்ப்பா அப்படின்னு. நம்ம கேட்டுருணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிருக்கிறோம். ஆனா அங்க ஒருத்தன் எப்படா இவங்களை கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல கெர்ச்சித்து இவங்களை எப்படியாவது சாப்பிட்டுலாம் அப்படின்னு அவன் காத்துட்டு இருக்கான். தானியேலுக்கு இந்த தடை வந்துச்சா? இந்த தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்ளாதபடி, இதை அறிந்து கொள்ளாதபடி அவனுடைய கருத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, தானியேலுக்கு அந்த தரிசனத்தையும் சொப்பனத்தையும் பெறும்போதெல்லாம் அந்த தடை வரல. ஆனா அந்த பொருளை அறியறதுக்கு வகை தேடுறாருல, அப்ப எவ்வளவு தடை வந்துச்சு தெரியுமா? பார்க்கலாமா? தானியேல் 8ஆம் அதிகாரத்துக்கு போலாம். தானியேல் 8ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போலாம் பாருங்க. 8வது அதிகாரத்துல இப்ப நம்ம எந்த வசனத்தை படிச்சோம்? 14வது வசனத்தை படிச்சோம். அப்படிதானே? verse 14ல 14வது வசனம் எதை குறித்து பேசுது? 2300 ராப்பகல் தரிசனம், தீர்க்க தரிசனத்தை குறித்து பேசுது. இப்ப தானியேல் என்ன செஞ்சாருன்னு படிச்சோம்? எப்படியாவது இத பொருளை கண்டுபிடிச்சிடணும்பா, எப்படியாவது அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும்பா அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு? அப்புறம் பொருளை வகை தேடுறாரு. அப்படித்தானே? இப்ப என்ன நடந்துச்சு பார்க்கலாமா? என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாமா? இப்ப ஏசப்பா காபிரியேல் தூதன்ட்ட சொல்றாரு, எப்பா தானியேலுக்கு நீ என்ன செய்ய, அதனுடைய அர்த்தத்தை சொல்லி கொடுப்பா அப்படின்னு சொல்றாரு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாருங்களேன். 17வது வசனம். அப்பொழுது அவன்னா காபிரியேல் நான் நின்ற இடத்துக்கு வந்தான்.
அவன் வருகையில் நான் திடுக்கிட்டு முகங்குப்புற விழுந்தேன். யாரு? தானியேல். அவன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ என்ன செய்ய, கவனி. என்ன சொல்றாரு? எப்பா கவனிப்பா, தயவுசெய்து கவனிப்பா. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறாங்களா? மனுபுத்திரனே கவனி. ஆண்டவனைக்கு நம்ம எல்லாருக்குமே சொல்றாரு. ஜூம்ல கவனிச்சிட்டு இருக்கிறவங்க, என் பக்கத்துல உட்கார்ந்து எல்லாருக்கும் ஆண்டு சொல்றாரு, மனுபுத்திரனே நீ கவனி. சரி சொல்லிட்டு, இந்த தரிசனம் முடிவு காலத்துக்கு அடுத்தது, இது முடிவு காலத்துக்கு சம்பந்தப்பட்டதுப்பா அப்படின்னு சொல்றாரு. சொல்லும் போது 18 வசனம் பாருங்க. அவன் என்னோட பேசுகையில் நான் தரையில் முகங்குப்புற விழுந்து அயர்ந்த நித்திரை கொண்டே. தூக்கம் வந்துருச்சு. இந்த ஜூம்ல எல்லாரும் என்னால இந்த வீடியோல பார்க்க முடியல. ஆனா எனக்கு நம்பிக்கை நீங்க யாருமே தூங்கல. உண்மையில எல்லாருமே கண்ணை விழிச்சுட்டு தான் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பைபிள்லாம் எடுத்துட்டு நோட்லாம் வச்சுட்டு நீங்க கேட்குறீங்கன்னு நம்புறேன். இங்க தானியேல் பாருங்க, எப்படிப்பட்டவர் தானியேல்? 10 மடங்கு ஞானமானவர், அப்படித்தானே? ஜெபத்துல வல்லவர். அப்ப இந்த தீர்க்கதரிசனுடைய கருத்தை காபிரியேல் தூதன் சொல்ல வரும்போது நம்மால் என்ன செஞ்சாரு? அயர்ந்து தூங்கிட்டாரு. ஆனா ஆண்டவர் பாருங்களேன், அந்த வசனம் அழகா இருக்கு. அயர்ந்து நித்திரை கொண்டேன், அவனோ என்னை தொட்டு நான் காலுண்டி நிற்கும்படி செய்து. ஆமேன். எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் பாத்தீங்களா? பாசமுள்ளவர். சில நேரங்களில் நம்ம கூட ஜோம் பண்ணும்போது தூங்கிடுவோம். அப்படிலாம் தூங்கிருக்கீங்களா? ஜோம் பண்ணும்போது சில நேரங்கள்ல. ஆனா நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? திருப்பியும் தம்பி எலும்புப்பா. இந்த எலியா தூங்கும்போது திருப்பியும் ஆண்டவர் தேவதூதனை அனுப்பி தட்டி, இன்னும் போறதுக்கு ரொம்ப தூரம் இருக்குது, கொஞ்சம் எழும்பி சாப்பிடு. நம்ம ஆண்டவர் அவ்வளவு பாசம் உள்ளவருங்க. என் பிள்ளை தூங்கிட்டானே, தீர்க்க தரிசனம் சொல்லி கொடுக்கும்போது தூங்கிட்டானே, நம்மளா இருந்து என்ன செய்வோம்? கம்பு எடுத்து ஒரு அடி. நான் என்னடா, நான் எவ்வளவு சீரியஸா ப்ராஃபஸி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற, நீ என்ன தூங்கிட்டு இருக்கிற அப்படின்னு. ஆனா ஆண்டவர் பாருங்க, எலும்புப்பா எலும்பு அப்படின்னு சொல்லிட்டு, சரி தானியேல் தூங்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் திருப்பி தானியேலுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுக்காம இருந்துட்டாரா? போதும், நான் உனக்கு முடிவு காலத்துக்கு அடுத்த தீர்க்கதரிசனம் சொல்லி கொடுக்குறேன், நீ என்ன நல்லா தூங்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அப்படியே விட்டுட்டாரா தானியேல? எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் பாத்தீங்களா? திருப்பி எழுப்பி திருப்பியும் அந்த தீர்க்கதரிசனத்தை விளக்குறார். என்னை தொட்டு அவனோ காலுண்டி நிற்கும்படி செய்து. நமக்கு சில நேரங்களில் தீர்க்கதரிசனம் படிக்கும்போது தூக்கம் தாங்க வரும். ஆனா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு தூக்கம் வருதுப்பா, கொஞ்சம் எழுப்பி விட்டு என்னை நிக்க வைங்கப்பா. நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம எல்லாருக்குமே நிச்சயமா சோர்வுகள் இருக்கு, தூக்கம் தான் வரும். எழுப்பி விடுங்கப்பா, என்னால முடியலப்பா, தூக்கம் தான் போக. அயர்ந்த நித்திரை. அந்த வசனம் பாருங்க, நித்திரை கொண்டான்னு கூட வரல. அந்த வசனம் என்ன சொல்லுது? அயர்ந்த நித்திரை, டீப் ஸ்லீப்புக்கு போயாச்சு. ஆனாலும் ஆண்டவர் திருப்பி தொட்டு எந்திரிப்பா எந்திரி அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்கறதுக்கு அவ்வளவு பிரியம் உள்ள தேவன். சரிங்களா? நமக்கு சோர்வுகள் வந்தாலும் திருப்பியும் நமக்கு பலனை கொடுத்து படி படி அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு அன்பான தகப்பன் நமக்கு என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. 19 வசனம் பாருங்க. அப்படியே கால் ஊண்டி நிற்க செய்யறாரு. இதோ கோபத்தின் முடிவு காலத்திலே சம்பவிப்பதை உனக்கு நான் என்ன செய்வேன்? தெரிவிப்பேன். பாத்தீங்களா? இவரு தானியேல் தூங்கின உடனே உனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, முடிவு காலத்துல நடக்கக்கூடியதை உனக்கு நான் தெரிவிப்பேன்பா அப்படின்னு சொல்றேன். ஒருவேளை இன்றைக்கு சத்தியத்தை கேட்கிறவங்க, ஒருவேளை பா எனக்கு பிடிச்சதே தூக்கம் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவரே கொஞ்சம் எழுப்பி விடுங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமா தூங்குறவர்களையும் எழுப்பி ஆண்டவர் சத்தியத்தை என்ன செய்வாரு? சொல்லிக் கொடுப்பாரு. அது மாத்திரமல்ல, 26 27 பாருங்க. 26 27 தானியேல் 8ல சொல்லப்பட்ட ராப்பகலின் தரிசனம் சத்தியமாயிருக்கிறது. ஆதலால் இந்த தரிசனத்தை நீ மறைத்து வை, அதற்கு இன்னும் அநேக நாள் செல்லும் என்றான். இப்ப தானியேல் என்ன நினைச்சு தெரியுமா? 27 பாருங்க. தானியேலாகிய நான் சோர்வடைந்து, என்னவாயிருச்சு? இப்ப சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன். பின்பு நான் எழுந்திருந்து ராஜாவின் வேலையை செய்து அந்த தரிசனத்தால் திகைத்து கொண்டிருந்தேன். ஒருவரும் அதை அறியவில்லை. தடைகள் வருமா? வருமா? எத்தனை பேர் இப்ப நம்ம இந்த குரூப்ல இன்னைக்கு 17 பேர் இருக்கிறோம். நம்ம எத்தனை பேர் 35 சத்தியத்தையும் உட்கார்ந்து 35 சத்தியத்தையும் கேட்க போறோமா? சோறுகள் வர வாய்ப்பு இருக்குதா? இந்த 17 அடுத்த வாரம் 30 மாறப்போகுதா, 40 மாறப்போகுதா, இல்ல 10 மாறப்போகுதா?
ஆனா நமக்கு ஒரு தெய்வன் இருக்காருங்க, நம்ம நம்பிக்கையை விட தேவையில்லை. இப்படிப்பட்ட தேவன் இருக்கிறாரு. சோர்வடைஞ்சாலும் எனக்கு பலனை கொடுக்கக்கூடிய தகப்பன் ஒருவர் இருக்கிறாரு. அப்ப தானியேலுக்கு என்ன நடந்துச்சு? சோர்வடைந்தான். சில நாள் வியாதிப்பட்டு இருந்தேன். அப்படித்தானே? சோர்வு வருது, வியாதிகள், அப்ப தடைகள் வருமா வராதா? தானியேலுக்கே சோர்வுகள் தடைவுகள் வருதுன்னா நம்ம எவ்வளவு பலவீனமானவர்கள். அப்ப நமக்கு சோர்வுகள் வருமா வராதா? கண்டிப்பாக சோர்வுகள் வரும். சரிங்களா? ஆனா தானியேல் என்ன செஞ்சார் தெரியுமா? தானியேல் சோர்வுகள் வந்துருச்சு, தடைகள் வந்துருச்சு, அப்படியே விட்டுட்டாரா? தானியேல் 9ஆம் அதிகாரம் பாருங்க, 3ஆம் வசனத்துல. தானியேல் 9 3ஆம் வசனத்துல, நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. என்னங்க செய்யணும்? நம்ம தீர்க்க தரிசனம் படிக்க கூடாத படிக்கு நம்முடைய வாழ்க்கையில சோர்வுகள் வருது, வியாதிகள் வருது, நித்திரைகள் வருதுன்னா நம்ம எப்படி ஜெயிக்கணும்? அந்த சோர்வை, அந்த வியாதிய, அந்த நித்திரையை நம்ம எப்படி ஜெயிக்கணும்? எப்படி ஜெயிக்கணும்? உபவாசத்திலையும் கூடாது, ஜெபத்திலையும் ஆண்டவருக்கு நேரா நம்ம கண்ணை உயர்த்திடணும். நம்முடைய அந்த சோர்வின் மேலேயோ நித்திரையின் மேலேயோ அந்த வியாதி மேல நம்ம கண்ணை வைக்காதபடி யாருக்கு மேல கண்ணை வைக்கணும்? ஆண்டவர் மேல நம்ம கண்களை வைக்கணும். அப்ப தடைகள் கண்டிப்பாக வரும். எனக்கும் தான் தடைகள் வரும். கேட்கிறவங்க மாத்திரம் இல்ல, சத்தியத்தை சொல்லிக் கொடுக்குற எனக்கும் அநேக தடைகள் வரும். நானும் கண்டிப்பா உபவாசத்துல இருக்கணும், நானும் முழங்கால் போடணும், நீங்களும் எனக்காக முழங்கால் போடணும், எனக்காக உபவாசம் இருக்கணும். அப்படி ஜெபிக்கும் பொழுதுதான் நம்ம இந்த தீர்க்க தரிசனங்களை என்ன செய்ய முடியும்? நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்ப தானியேல் ஜெபிக்கிறாரு, உபவாசம் இருக்கிறாரு. பதில் கிடைச்சிச்சா? பதில் கிடைச்சிச்சா? தானியேல் 9ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம் பாருங்க, 21 21வது வசனத்துல பாருங்க. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திப்பொழியின் நேரமாகிய வேளையிலே என்னை போட்டான். வந்தாரா இல்லையா? முதல் தரிசனத்துல நான் யாரை பார்த்தனோ அதே காபிரியேல் வந்து என்ன செய்யறாரு? என்ன வந்து தொடுறாரு, தானியேலை தொடுறாரு. 22 அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். எவ்வளவு பெரிய அன்புள்ள ஆண்டவர் பாத்தீங்களா? என்னடா நம்ம சத்தியத்தை சொல்ல போனா அவனுக்கு வியாதி வந்துருச்சு, அவனுக்கு சோர்வடைஞ்சிட்டானே அப்படின்னு ஆண்டவர் விடாம, நம்ம சோர்வின் மத்தியிலையும் வியாதியின் மத்தியிலையும் ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் திரும்பியும் நம்மை தேடி வருவாரு. திரும்பியும் நமக்கு சத்தியத்தை தெளிவு உண்டாக்குவாரு. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப தடைகள் கண்டிப்பாக வரும். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம முதல் கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கிறோம். கண்டிப்பாக தடைகள் தானியேலுக்கு வந்தது போல நமக்கும் சோர்வுகள் வரும். ஞாயிற்றுக்கிழமை தானே, கொஞ்சம் தூங்கிடுவோமே, அன்னைக்கு ஒரு நாள் தானே ஃப்ரீ, கொஞ்சம் நித்திரை மயக்கத்துல போயிடுவோமே அப்படின்னு நமக்கு தோணும். கொஞ்சம் தலை வலிக்குதே, கொஞ்சம் காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குதே, கொஞ்சம் பாடி பெயினா இருக்குதே அப்படின்னு தோணும். நான் அந்த சமயத்துல நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு சோர்வா இருக்குப்பா, எனக்கு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார்? தானியேலை பலப்படுத்தின தேவன் என்னையும் பலப்படுத்துவாரு. நம்ம தேவன் யார் தெரியுங்களா? ஏசாயா புஸ்தகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனங்க. ஏசாயா புஸ்தகத்துல 40வது அதிகாரத்துல 29வது வசனம். ஏசாயா 40வது அதிகாரத்துல 29வது வசனம் பாருங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இருக்காமா? சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணக்கூடிய தேவன். அப்ப நம்ம எனக்கு சோர்வாயிருச்சு என்று சொல்லி நம்ம அதை சாக்கு போக்காக சொல்லாம, அந்த சோர்வின் நேரத்திலையும் நம்ம ஆண்டவர்கிட்ட போகும்போது நிச்சயமா எனக்கு பலனை கொடுக்கக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறாரு. 31வது வசனம் பாருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, அப்படித்தானே? 31ல கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க புது பலன், அவங்களுக்கு புது பலன் கிடைக்கும். சரிங்களா? புது பலன் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாங்க? தருவாங்க. அதனால நமக்கு சோர்வு வரும்போது நம்ம ஜெபிக்கிறத விட்டுறாதபடி, தீர்க்க தரிசனத்தை படிக்கிறத விட்டுறாதபடி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் சோர்விலிருந்து என்னை பலப்படுத்தும் என்று சொல்லும்போது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு என்ன செய்வாங்க? உதவி செய்வாங்க. சரிங்களா? சரி, 4வது பாயிண்ட், 4வது கருத்துக்குள்ளாக நம்ம போயிருவோம். தீர்க்க தரிசனம்
அறிவுக்கா இல்ல அன்புக்கா? ப்ராஃபஸி இஸ் இட் டு எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் ஆர் லவ்? சரிங்களா? அறிவுக்காகவா அன்புக்காகவா அப்படின்னு கொஞ்சம் நம்ம நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். என்னுடைய வாழ்க்கையில நான் பட்டு பட்டு திருந்தின காரியங்க. நான் ஆரம்ப காலத்துல இருந்தே தீர்க்கதரிசனங்களா படிக்கும்போது என் அறிவை கொஞ்சம் சேமிச்சு வைக்கிறதுக்காக தீர்க்கதரிசனம் படிச்சேன். ஆனா ஒரு வசனங்கள் பாருங்களேன், என்னை ரொம்ப மாத்துச்சு. அந்த வசனம் என்ன அப்படின்னா, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 Corinthians chapter 13 verse 2. 1 கொரிந்தியர் 13:2. இப்ப நம்ம ஒரு 30ல இருந்து 35 கிளாஸ் படிக்க போறோம்னு சொன்னோம் ப்ராஃபஸி பத்தி. அப்ப இந்த தீர்க்கதரிசனத்தை நம்ம படிக்க போறோம், நம்ம ஆராய போறோம். இப்ப ஒவ்வொரு கிளாஸ்லயும் நம்ம படிச்சு அப்படியே கொஞ்சம் பிரெயினை கொஞ்சம் நிறைச்சு வச்சுக்கலாம், நம்ம கொஞ்சம் நாலேஜை ஃபில் பண்ணி வச்சுக்கலாம், கொஞ்சம் அறிவை ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக நம்ம தீர்க்கதரிசனம் படிக்க போறோம்? இல்லைங்க, இல்ல. பாருங்களேன், 1 கொரிந்தியர் 13:2 ஒரு வசனம் வருது பாருங்களேன். நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமே இல்லை. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை நீங்க மறந்துடவே கூடாது. நான் இதை கிளாஸ்லயே இதை நான் ஆண்டுடைய கிருபையினால பதிவு செய்ய விரும்புறேன். நாலேஜுக்காக அல்ல. கிளாஸ்ல என்னப்பா படிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவை சொல்வதற்காக அல்ல, கிறிஸ்துவின் அன்பை நாளுக்கு நாள் நம்ம புரிந்து கொள்வதற்காக. சரிங்களா? நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லயும் கிறிஸ்துவின் அன்பை நம்ம பார்ப்போம், ஒவ்வொரு வகுப்புலையும் நம்ம பார்ப்போம் கிறிஸ்துவின் அன்பை. இந்த கிளாஸ்லயும் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? நம்ம கிறிஸ்துவின் அன்பை நம்ம பார்த்தோம், போன பாயிண்ட்ல பார்த்தோம். என்ன பார்த்தோம்? நம்ம சோர்வு அடைஞ்சு தூங்கினாலும் கூட நம்ம தகப்பன் எப்படிப்பட்ட தகப்பன்? அன்பான தகப்பன். திருப்பி நம்மளை எழுப்பி என்ன செய்வாங்க? சொல்லிக் கொடுப்பார். அவ்வளவு அன்புள்ள தகப்பன் நமக்கு இருக்கிறாங்க. சரிங்களா? சரி, அப்ப இந்த வசனம் பாருங்க, சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் நான் அறிந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டா ஒண்ணுமே கிடையாது. ஏன்? அன்பு என்ன செய்யும்? அறிவு என்ன செய்யும்? 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் முதல் வசனம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் முதல் வசனம். எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சகல ரகசியம் சகல அறிவு, ஆல் மிஸ்ட்ரிஸ் ஆல் நாலேஜ். 1 கொரிந்தியர் 8:1 பாருங்க. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை குறித்த விஷயத்தில் நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டு என்று நமக்கு தெரியுமே. இப்ப பாருங்க, அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். இருக்குதுங்களா? என்ன சொல்றாரு ஆண்டவர்? அறிவு என்ன எதை உண்டாக்கும்? இருமாப்ப. ஆனா அன்பு என்ன செய்யும்? பக்தி விருத்தியை உண்டாக்கும். சரிங்களா? அப்ப எது முக்கியம் நமக்கு? அன்பு. இப்ப நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லயும் தீர்க்கதரிசனத்தை படிக்கும் போது வெறும் நம்ம அறிவை மாத்திரம் நிரப்பி வச்சிருக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு ஏதாவது பயன் இருக்கா? இல்ல. இந்த வசனம் சொல்றது அன்புதான் என்ன செய்யுமா? ஒரு பெரிய பக்தி விருத்தியை உண்டாக்கும். இப்ப நம்ம வெளிப்படுத்தல் புஸ்தகத்துக்கு நம்ம போறோம். ஆண்டவர் அங்க எதை எதிர்பார்க்கிறாரு பாருங்க. வெளிப்படுத்தல் என்பது தீர்க்கதரிசன புஸ்தகம், அப்படிதானே? ஆனா அங்க ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாரு பாருங்க. ஆண்டவருடைய உள்ளம் எப்படி இருக்குது பாருங்க. தாருடைய ஹார்ட், தேவனுடைய உள்ளம் எப்படி இருக்குது என்பதை வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை நம்ம போலாம் பாருங்களேன். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம். நம்ம எல்லாருமே பெரும்பாலும் தீர்க்க தரிசனம் என்று சொன்னா அது மிருகத்தை குறித்து பேசும், 666 முத்திரை, 144,000 பேரு, 7 வாதைகளை குறித்து அது பேசும், அப்படித்தானே நினைச்சிருக்கிறோம். கண்டிப்பா அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம படிக்க போறோம். சின்ன கொம்பு குறித்து பேசும், 2003 ராப்பகல், இதெல்லாம் இருக்குது. ஒரு பெரிய சிலையை குறித்து பேசும், இதெல்லாம் இருக்குது, இல்லன்னு இல்ல. ஆனா அன்பு குறித்து பேசுதா இல்லையா தீர்க்க தரிசனம்? பார்க்கலாமா? நான்லாம் இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கவே இல்லைங்க. எனக்கெல்லாம் தீர்க்க வெளிப்படுத்தல் தானியல்னாலே எனக்கு ஞாபகம் வந்தது என்னெல்லாம்? அந்த 666, அந்த அந்த மிருகம். சரிங்களா? இதேதான், எக்காலங்கள், முத்திரைகள், இதுதான். ஆனா வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல பாருங்க ஆண்டவர் எதை குறித்து பேசுறார். வெளிப்படுத்தல் 1ல வசனம் 6 பாருங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை
கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். சொல்ற இல்லையா? எதை ஞாபகம் வருதா? என்ன சொல்றாரு அப்ப ஆண்டவர் இந்த வசனத்துல? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. அப்ப இந்த வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் எதை குறித்து பேசுது? நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் தெரியுமா? இந்த 1ஆம் அதிகாரத்துல நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன், அதுக்காக என்னுடைய ரத்தத்தையே என்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் இதெல்லாம் பேசிட்டு தான் அதுக்கு அப்புறம் தான் 7 சபைகள், 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், அப்படித்தானே? அதுக்கப்புறம் 2 மிருகங்கள், இதை குறித்தெல்லாம் நம்ம பார்க்கிறோம். 666 இப்படி பல காரியங்கள் குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி காட் நம்ம எல்லாருக்கும் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. என்ன ஒரு நிச்சயத்தை கொடுக்குறாங்க? நான் உன்னை என்ன செய்யறேன்? நானு மிகவும் நேசிக்கிறேன். இன்றைக்கு யாராவது இந்த வகுப்புல இருக்கிறவங்க என்னை ஆண்டவர் நேசிக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? நான் ரொம்ப தூரமா ஆண்டவர் விட்டு போயிட்டேன், ஆண்டவர் என்னை நேசிக்கவே மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த வசனம் நமக்கு தாங்க. வெளிப்படுத்தல 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றாரு, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் போங்க. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம், verse 19, 19ஆம் வசனம் பாருங்க. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன். என்ன சொல்றாரு ஆண்டவர்? நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ, as many as I love அப்படின்னு சொல்றாரு. இதை யாருக்கு சொல்றாரு இந்த வசனத்தை? நான் நேசிக்கிறவர்களோ. வெளிப்படுத்தல் 3:19 இது யாருக்கு சொல்றாரு? 22வது வசனம் பாருங்க. 22வது வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சிங்குலரா ப்ளூரலா? சபைகள் இருக்கா, சபைன்னு இருக்கா? சபைகளுக்கு அப்படின்னு இருக்கு. சபைகளுக்கு சொல்லுகிறதே. சரிங்களா? இந்த வெளிப்படுத்தல எத்தனை சபைகள் இருக்குது? நீங்க படிச்சு பாருங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரத்துல 7 சபைகள் இருக்குது. இந்த 7 சபைகள் என்பது சரித்திர காலத்துல ஒவ்வொரு காலகட்டத்தையும் அது என்ன செய்து குறிக்குது. நம்ம பின்னாடி இதெல்லாம் நம்ம படிப்போம். இப்ப ஒவ்வொரு காலகட்டத்தில் இருந்த சபைகளுக்கு ஆண்டவர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? நான் நேசிக்கிறவர்கள் எவைகளோ. யாரு சொல்றாங்களாம்? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்றாங்களாம். அப்ப ஆண்டவர் இந்த சபைகளை நேசிக்கிறாரு இல்லையா? நேசிக்கிறாரு. இந்த சபையில தான் நம்ம யார் இருக்கிறோம்? நம்ம இருக்கிறோம். அப்ப நம்மள ஆண்டவர் நேசிக்கிறாரு இல்லையா? நம்மை நேசிக்கிறாரு. அப்ப வெளிப்படுத்தல் தீர்க்கதரிசன புஸ்தகம் தேவனுடைய அன்பை குறித்து பேசுதா இல்லையா? பேசுது. அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? இந்த தீர்க்க தரிசனத்துல ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் பாருங்க. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் பாருங்க. அதை வாசிங்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. இருக்குதுங்களா? அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் நம்மகிட்ட? நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். அப்ப என்ன எதிர்பார்க்கிறார் ஆண்டவர்? நான் உன்னை நேசித்து உனக்காக என்னையே நான் ஒப்பு கொடுத்தேன்ப்பா. நான் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? என்ன எதிர்பார்க்கிறாரு தேவன்? அன்பு. அன்பை எதிர்பார்க்கிறாரு. புரிஞ்சு முடியுதுங்களா? அப்ப இந்த தீர்க்க தரிசனத்தை நம்ம படிக்கும் போது நம்ம எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்? எதை நம்ம அனுபவிக்கணும்? கிறிஸ்துவினுடைய அன்பு நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம பார்க்க போறோம். எப்படி இங்க நம்ம பார்த்தோம்ல தேவனுடைய அன்பை நம்ம பார்க்கணும்ல வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல. அப்ப தீர்க்க தரிசனத்திலையும் தேவன் எவ்வளவாய் நம்ம நேசிக்கிறாங்க, எவ்வளவாய் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறாங்க, எவ்வளவு இரக்கமா இருக்கிறாங்க என்பதையும் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அப்ப தீர்க்க தரிசனத்துல தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? அறிவல்ல, அன்பு. ஒவ்வொரு கிளாஸும் வரும்போது நம்ம அறிவை சம்பாதிக்கணும் என்று வராம எதை அனுபவிக்க வேண்டும் என்று வரணும்? கிறிஸ்துவினுடைய அன்பை. நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், ஆண்டவரே உங்க அன்பை நான் என்ன செய்யணும்? நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்பா. உங்க அன்பை நான் அனுபவிக்கணும்பா. அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். சரிங்களா? கடைசி பாயிண்ட் நம்ம பார்த்துட்டு முடிச்சிடலாம். கடைசி பாயிண்ட் எத்தனை பாயிண்ட் பார்த்து முடிச்சோம்? நம்ம 4 பாயிண்ட் பார்த்து முடிச்சிட்டோம். கடைசி பாயிண்ட் 5வது பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். தீர்க்க தரிசனம் நமக்கு எதை கொடுக்கும்? தீர்க்க தரிசனம் நமக்கு எதை கொடுக்கும்? வாட்
ப்ராஃபஸி வில் கிவ், வாட் ப்ராஃபஸி வில் கிவ், தீர்க்க தரிசனம் நமக்கு எதை கொடுக்கும் என்பதை கொஞ்சம் நம்ம ஒரு சில வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போறோம். சரிங்களா? 1 கொரிந்தியர் புஸ்தகம் போலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் போலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை படிக்கலாம். 3வது வசனத்துல 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் பாருங்களேன். 3வது வசனத்துல, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். என்ன கிடைக்குதா? தீர்க்க தரிசனங்களை பேசும்போது என்ன கிடைக்குது? 3 things. சரிங்களா? எடிஃபை, எக்ஸார்டேஷன் அண்ட் கம்ஃபர்ட் அப்படின்னு இருக்குதா இல்லையா? அப்ப தீர்க்க தரிசனத்தை படிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குமா? பக்தி விருத்தி கிடைக்கும். அடுத்தது என்னது? புத்தி கிடைக்கும். அடுத்தது என்னது? ஆறுதல் கிடைக்கும். அப்படியா? உண்மையா? இது வரைக்கும் அப்படி ஏதாவது கிடைச்சிருக்குதா உங்க லைஃப்ல? நீங்க தீர்க்க தரிசனத்தை படிக்கும்போது உங்களுக்கு ஆறுதல் கிடைச்சிருக்குதா? சரி, நம்ம இந்த ஒரு வார்த்தை மட்டும் எடுத்துக்குவோம். ஆறுதல் பார்க்கலாமா? இந்த ஆறுதல் எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னு ஒரு சம்பவத்தின் வழியா நம்ம பார்க்கலாம். எந்த சம்பவம் அப்படின்னா, அப்போஸ்தலர் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்துக்கு போலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் நம்ம போலாம். 27வது அதிகாரத்துக்கு போங்களேன். அங்க ஆறுதல் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. 27ஆம் அதிகாரத்துல இங்க ஒரு சம்பவம் நடக்குது. இங்க பவுல் கப்பல்ல போறார். என்ன நடக்குதுன்னு பாருங்க. 18வது வசனத்தை பார்க்கலாம். 18வது வசனத்துல அப்போஸ்தலர் 27:18, மேலும் பெருங்காற்று மலையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலிலே எறிந்தார்கள். 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து நாங்கள் எறிந்தோம். 20வது வசனம், அநேக நாளை சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. பாத்தீங்களா எப்படிப்பட்ட சூழ்நிலை? இப்ப கப்பல்ல போயிட்டு இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை? பெருங்காற்று அடிக்குது, இருளா இருக்குது, சூரியன் நட்சத்திரம் எதுவுமே காணப்படல. தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை கூட அவங்களுக்கு என்ன செய்யல? இல்ல. நம்ம வாழ்க்கையில அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கோமா? தப்பி பிழைப்போமா? சில கஷ்டங்கள், சில எதிர்பாராத சில சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது இனி நம்ம எப்படி பிழைக்க போறோம்? நம்மகிட்ட இருந்த நம்பிக்கையெல்லாம் நம்மளை விட்டு போயிருச்சா? இப்ப அந்த மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு. அது மாத்திரமல்ல, 21 பாருங்க, அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்த போது. இப்ப கப்பல்ல அநேக பேரு பயணம் செய்யறாங்க. சரிங்களா? அப்ப அவங்க எப்படி இருக்கிறாங்க? போஜனம் பண்ணாம. எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா கப்பல்ல? 37வது வசனம், verse 37 பாருங்க. verse 37 எத்தனை பேர் இருந்தாங்கன்னா, கப்பலில் 276 பேர் இருந்தோம். எத்தனை பேரு? 276 பேர் இருக்கிறாங்க. இப்ப 21ல அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணவே இல்லை. பவுல் அவர்கள் நடுவில் நின்று. இப்ப பாருங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை? நம்பிக்கையற்ற சூழ்நிலை, பெருங்காற்று அடிக்குது, அநேக நாள் அவங்க என்ன செய்யல? சாப்பிடல. இப்படி நம்ம சூழ்நிலை காணப்படுதா? ஒரு பெரிய காற்று, ஒரு பெரிய துன்பம் நம்ம வாழ்க்கையில அடிச்சிச்சு. அநேக நாள் நம்ம சாப்பிடவே இல்லை. நம்பிக்கையற்று போய் நம்ம என்ன செய்யறோம்? நம்ம காணப்படுறோம். அந்த சூழ்நிலை பவுல் எப்படி அந்த சூழ்நிலையை மேற்கொள்றாரு பாருங்க. சரிங்களா? தப்பி பிழைப்போமா அப்படின்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில காணப்படுதுங்க. இப்ப எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு பவுல் சொல்றாரு பாருங்க. பவுல் அவர்கள் நடுவே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாய் இருந்தது. ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதமே இல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. பவுல் என்ன சொல்றாரு? எப்பா, கப்பல் மாத்திரம் தான்ப்பா சேதம் படும், ஆனா உங்க உயிருக்கெல்லாம் என்ன ஆபத்தும் வராது அப்படின்னு. எனக்கு ஒரு கேள்வி வந்துருச்சு. எப்படி பவுலுக்கு இந்த தைரியம் கிடைச்சிச்சு? சாப்பிடவே இல்லை, நட்சத்திரம் இல்ல, சூரியன் இல்ல, சந்திரன் எதுவுமே இல்ல, தப்பி பிழைப்பேன்ற நம்பிக்கை கிடையாது, அநேக நாள் இந்த பெருங்காற்றுனால பாதிக்கப்படுறாங்க.
எப்படி இவர் எப்படி தைரியம் சொன்னாரு? இப்ப பாருங்க 23ஆம் வசனத்துல, ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, சொல்றாரு பாருங்க, ஒரு தூதன் எனக்கு வந்து நின்று என்ன சொன்னார் அப்படின்னா, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்னான். ஆனபடினாலே மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். ஆமென். என்ன புரிஞ்சு இப்ப பவுலுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே தேவதூதன் வழியா சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? உங்களுக்கு ஒரு சேதமும் வரப்போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். உங்களுக்கு புரியுதுங்களா? இத சொன்ன உடனே பவுலுக்கு என்ன கிடைச்சிருச்சு? ஆறுதல் கிடைச்சிருச்சு. பவுலுக்கு ஒரு திடன் கிடைச்சிருச்சு. மத்தவங்களை தைரியப்படுத்த போயிட்டாரு. ஏன்னா அவருக்கு முன்னாடியே வரப்போகிற சம்பவம் தெரிஞ்சிருச்சு, என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது, நம்ம பிராணனுக்கு எதுவுமே வராது என்று அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால அவருக்கு இப்ப என்ன கிடைச்சிருச்சு? தைரியம் கிடைச்சிருச்சு. பாத்தீங்களா? பயப்படாதுங்க அப்படின்னு சொன்னாராம் 24ஆம் வசனத்துல. பயப்படாதே, நீ ராயனை முன்பாக நிற்க வேண்டும். இப்ப இத சொன்ன உடனே வேற என்னாச்சு? வேற 33ஆம் வசனம் பாருங்க. 33, பொழுது விடிகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறீர்கள். பவுல் சொல்றாரு, யாராவது நீங்க சாப்பிடாம இருக்கிறீங்களா? சில நேரங்கள என் நம்பிக்கையெல்லாம் போயிருச்சு, பெரும் காற்று தான் இருக்குது, இருளாதான் இருக்குது, வெளிச்சமே இல்லை அப்படின்னு சொல்லி யாராவது சாப்பிடாம இருக்கீங்களா? நாளுக்கு நாள் நம்ம வாழ்க்கையில் நடந்த சில துக்கங்களை யோசித்து, இந்த மாதிரி பெருங்காற்று ஆயிருச்சு, இனி எப்படி தப்பி பிழைப்போம் அப்படின்னு யோசிச்சு நம்ம சாப்பிடாம இருக்கிறோமா? ஆண்டவர் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறாரு, பயப்படாத, பயப்படாத. 33ல போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடும் பட்டினியா இருக்கிறீர்கள், ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியா இருக்கும், உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை விட்டு புசிக்க தொடங்கினான். அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். என்ன கிடைச்சிச்சு அவங்களுக்கு? எல்லாருக்கும் திடம் மனம் கிடைச்சிச்சு, தைரியம் கிடைச்சிச்சு. தைரியம் கண்டு எல்லாரும் என்ன செஞ்சாங்க? புசிச்சாங்க. எப்படிங்க இது கிடைச்சிச்சு? உங்களுக்கு புரியுதா? காற்று அடிக்குது, புயல் அடிக்குது, கப்பல் சேதம் அடையுது, சாப்பிடவே இல்லை, நம்பிக்கையே இல்லை, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அந்த மாதிரி சூழ்நிலையில என்ன நடக்குது? ஆண்டவர் ஒரு காரியத்தை, பின்னாடி நடக்கக்கூடிய காரியத்தை முன்னாடியே ஆண்டவர் சொன்னதுனால அவங்களுக்கு ஒரு தைரியமும் ஒரு திடமும் என்ன செஞ்சிச்சு? கிடைச்சிச்சு. நமக்கும் கூட ஆண்டவர் இந்த தானியேல் வெளிப்படுத்தல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல வரப்போகிற காரியத்தை சொல்லியிருக்கிறார். அது நமக்கு நல்லதா கெட்டதா? ஆறுதலா இல்லையா? ஆறுதலா இல்லையா? ஏசப்பா ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக என்ன செய்ய போறாரு? வரப்போறாரு. வெளிப்படுத்தல் 17, 14 பாருங்க. ஏற்கனவே தீர்க்கதரிசன புஸ்தகம் முடிவை நமக்கு சொல்லிருச்சு. குட் நியூஸா பேட் நியூஸா? நற்செய்தியா துர்ச்செய்தியா? வெளிப்படுத்தல் 17ல 14ஆம் வசனம் பாருங்க. வெளிப்படுத்தல் 17, 14, இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள், ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். பின்னாடி நடக்கக்கூடிய காரியத்தை முன்னாடியே ஆண்டவர் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? ஆட்டுக்குட்டியானவர் ஜெயிப்பார். நம்ம எல்லாரும் எங்க இருப்போம்? வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 19ஆம் அதிகாரம் முதல் வசனம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் முதல் வசனம். ரெவலேஷன் 19:1 பாருங்க. இவைகளுக்கு பின்பு பரலோகத்திலே திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். எத்தனை கூட்டம்? பரலோகத்துல திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அப்ப பின்னாடி நடக்கக்கூடிய சம்பவத்தை முன்னாடி ஆண்டவர் நமக்கு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து ஜெயிப்பார். அவருடைய ஜனம் எங்க இருக்கும்? பரலோகத்துல இருக்கும். நமக்கு தைரியம் கிடைக்குதா? பலன் கிடைக்குதா? எத்தனை பேர் நான்லாம் முன்னாடி இந்த கிரிக்கெட்லாம் வாட்ச் பண்றது உண்டு.
பாக்குறது உண்டு. அப்ப ஏற்கனவே இந்தியா வந்து உலக கோப்பையில ஜெயிச்சிருக்கும். ஜெயிச்ச உடனே அதே மேட்சை திருப்பி திருப்பி போட்டு பார்ப்போம். பார்த்துருக்கீங்களா? இந்த ஃபுட்பால் மேட்சோ உங்களுக்கு பிடிச்சது பார்த்துருக்கீங்களா? ஏன் அதை திருப்பி திருப்பி பார்ப்போம்? நமக்கு ரிசல்ட் தெரியும். அப்படிதானே? நம்ம எல்லாருக்கும் முடிவு தெரியும். என்ன தெரியும்? ஜெயிச்சிரும். இங்க சச்சின் 0 அவுட் ஆனாலும், தோனி 0 அவுட் ஆனாலும் நம்ம ஜெயிச்சிருவோம். அங்க யாரோ ஒருத்தர் இடையில நின்று செஞ்சுரி அடிச்சிருவாங்க, ஜெயிச்சிருவோம். அதனால அந்த மேட்சை திருப்பி 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 போட்டு 10க்கு 100 தடவை உட்காந்து பார்ப்போம். அப்படிதானே? 2011ல இந்தியா கப்பு வாங்கினது இதெல்லாம் திருப்பி திருப்பி போட்டு பார்ப்போம். நம்ம ஏன்னா நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு, ஜெயிச்சிருவோம். ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு பைபிள்ல நமக்கும் தீர்க்க தரிசனத்துல நமக்கு காட் ரிசல்ட் கொடுத்துட்டாரு. என்ன ரிசல்ட் கொடுத்துட்டாரு? ஆட்டுக்குட்டியானவர் ஜெயிப்பார். சிலுவையில ஏற்கனவே ஜெயிச்சிட்டாரு. அவர் 2ஆம் முறை இந்த உலகத்துக்கு வருவாரு, ஜெயிப்பார். நம்ம எல்லாரையும் அவர் எங்க கொண்டு போக போறாரு? பரலோகத்துல கொண்டு போக போறாரு. நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனம் நமக்கு என்ன கொடுக்குது? ஆறுதலை தருது. தருதா இல்லையா? இது எவ்வளவு பெரிய குட் நியூஸ் இல்ல நமக்கு தீர்க்க தரிசனம். நம்ம என்னைக்காவது அப்படி பார்த்திருக்கிறோமா? தீர்க்க தரிசனத்தை ரிசல்ட்ட கொடுத்துட்டாருப்பா. அப்ப ஒரு மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சிருச்சு அப்படின்னா திருப்பி திருப்பி நம்ம பாக்குறோமே. அப்ப தானியல் வெளிப்படுத்தல ரிசல்ட் ஏற்கனவே கொடுத்துட்டாங்களே. அப்ப நான் திருப்பி திருப்பி நான் தானியல் வெளிப்படுத்தல படிக்கணுமா படிக்க கூடாதா? அப்ப நான் எத்தனை முறை இது படிக்கிறது? நான் படிச்சிருக்கணும். இப்ப நீங்க ஒரு மேட்ச் விளையாடுறீங்க, கிரிக்கெட் மேட்சோ ஃபுட்பால் மேட்சோ நீங்க விளையாடுறீங்க. உங்களுக்கு ரிசல்ட் ஏற்கனவே தெரிஞ்சிச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துறீங்க, செகண்ட் மேட்ச் தோத்துறீங்க. ஆனா ரிசல்ட் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு. நீங்க விளையாடுங்களா விளையாட மாட்டீங்களா? கண்டிப்பா நம்ம விளையாடுவோம். அப்படிதானே? ஏன்னா ரிசல்ட் நமக்கு ஏற்கனவே தெரியும். நமக்கும் ஆண்டவர் ரிசல்ட் ஏற்கனவே கொடுத்துட்டாரு. நம்ம பரலோகத்துல இருப்போம். ஏன்னா ஆட்டுக்குட்டியானவர் என்ன செய்வாரு? ஜெயிப்பார். எப்படி ஜெயிப்பாங்க தெரியுமா? இவங்க எப்படி ஜெயிப்பாங்க? வெளிப்படுத்தல் 12 11 கடைசி வசனம் வாசித்து முடிக்க போறோம். வெளிப்படுத்தல் 12 11வது வசனம் பாருங்க. ரெவலேஷன் 12:11 மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை அவனை ஜெயித்தார்கள். ஏற்கனவே ரிசல்ட் கொடுத்துட்டாரு பாருங்க. ஆண்டவர் கொடுத்துட்டாரா இல்லையா? ஜெயிச்சிருவாங்க. எப்படி ஜெயிப்பாங்க அவங்க? ஆட்டுக்குட்டி இயேசுவின் ரத்தத்தினால. இயேசுவின் ரத்தத்துல எது வெளிப்பாக? இயேசுவின் ரத்தம் சிலுவையில சிந்தப்பட்டுச்சு. அப்படித்தானே? அந்த சிலுவையில எது வெளிப்படுத்தப்பட்டுச்சு? அவருடைய அன்பு. அந்த அன்பினால, அந்த அன்பு அவங்க உள்ளத்தை உடைக்கும். அந்த அன்பு அவங்களுக்குள்ள ஆளுகை செய்யும். அந்த அன்பினால, சாட்சியின் வசனத்தினால அவங்க யாரை ஜெயிப்பாங்க? பிசாசுகளை ஜெயிச்சிருவாங்க. we will win. ஒருவேளை நம்மளும் சில நேரங்களில் பாவத்துல விழலாம். திரும்பியும் அவங்களுக்கு தெரியும் நம்ம ஜெயிச்சிருவோம். திரும்பி எழுந்திருச்சிருவாங்க. விழுவாங்க, திரும்பி எழுந்திருச்சிருவாங்க. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். ஏன்னா அவங்களுக்கு ரிசல்ட் தெரியும். நம்ம ஜெயிச்சிருவோம், ரிசல்ட் தெரியும். நம்ம ஜெயிக்கிற கூட்டத்துல இருக்கணும்ப்பா. விழுந்தாலும் எழுந்திருச்சிருவான். ஏன்னா அவனுக்கு ரிசல்ட் தெரியும். விழுந்தாலும் ஆண்டோட போயிருவான். பேதுரு மாதிரி உள்ள விழுந்தோடனே பேதுரு ஆண்டவரே தூக்கி விடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி சில நேரத்துல ஒரு சில பாவத்துல விழுந்தாலும் திருப்பியும் ஆண்டவரே தூக்கி விட்டுருக்கப்பா, நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு அவன் எழும்பிடுவான். அந்த அந்த பாவத்திலே அவன் என்ன செய்ய மாட்டான்? இருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு ரிசல்ட் தெரியும், ஜெயிச்சிருவோம். ஒரு சின்ன பையன் இருந்தான். அந்த சின்ன பையனுக்கு இந்த புத்தகத்தை வாசிக்கணும்னு ரொம்ப ஆசை. அவனுக்கு ஒரு ஹீரோவை ரொம்ப பிடிக்கும். அந்த ஹீரோவை பற்றின புஸ்தகம் தான் அது. உடனே அந்த ஹீரோ பத்தி நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புஸ்தகத்துல இருந்து ஆரம்பத்துல இருந்து படிக்க ஆரம்பிச்சா அந்த ஹீரோவை அடின்னு அடிக்கிறாங்க, மூஞ்சில துப்புறாங்க, சாட்டையால அடிக்கிறாங்க. அந்த ஹீரோ ரொம்ப பேர்ட்ட அடி வாங்குறாரு, தலையில கொட்டுறாங்க, கள்ளத்துக்கு எறிகிறாங்க. இவன் இந்த ஹீரோவை ரொம்ப நேசிச்சான். இதை வாசிக்க வாசிக்க அவன் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு, உடஞ்சிருச்சு. அந்த புஸ்தகத்தை அப்படியே மூடி அப்படியே தூக்கி தூர போட்டான். என்ன செய்ய என்ன தெரியல. என்னடா என் ஹீரோ இவ்வளவு அடி வாங்குறாரு, இவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புஸ்தகத்தை தூக்கி தூர போட்டான். ஒரு நாள் சரி கடைசியில என் ஹீரோக்கு என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புஸ்தகத்துடைய கடைசி பக்கத்துல திறந்து வாசிக்க ஆரம்பிச்சான். அங்க வாசிக்கும் போது அந்த ஹீரோ ஜெயிச்சாரு அப்படின்னு அதை வாசிச்சான்.
உடனே உனக்கு என்ன செய்தா தெரியுமா? என் ஹீரோ தான் ஜெயிஸ்டாரு. இப்ப நான் என்ன செய்ய போறேன்? ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் வாசிக்க போறேன். எனக்கு ரிசல்ட் கிடைச்சிருச்சு. நான் இப்ப முதல்ல இருந்து வாசிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து அவன் வாசிக்க ஆரம்பிச்சு சந்தோஷத்தோட, என் ஹீரோ எதுக்கு அடிக்கப்பட்டாரு, எதுக்கு காயப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இருந்து மிகுந்த மனமகிழ்ச்சியோட படிக்க ஆரம்பிச்சானா. அவன் இருதயம் உடைஞ்சிச்சான். இந்த ஹீரோ அடிக்கப்பட்டது யாருக்காக? அவருக்காக அல்ல, தனக்காக, எனக்காக அடிக்கப்பட்டாரு. நான் ஜெயிக்கணும் என்பதற்காக அவரு காயப்பட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை உணர்ந்து கொண்டானா. உணர்ந்து கொண்டு என் ஹீரோ ஜெயிச்சிட்டாரு, நானும் என்ன செய்வேன்? ஜெயிப்பேன். அவரோட கூட நானும் ஜெயிப்பேன். அவர் என்னை ஜெயம் கொள்கிறவனாக என்னை மாற்றுவார் என்று சொல்லிட்டு அந்த ஹீரோவை அவன் என்ன செஞ்சான்? நேசிக்க ஆரம்பிச்சான். நம்ம லைஃப்ல காட் நமக்கு ரிசல்ட்டை காமிச்சிட்டாருங்க. தானியேல் வெளிப்படுத்து புஸ்தகத்தின் வழியா ரிசல்ட்டை காமிச்சிட்டார். தீர்க்க தரிசனம் வந்து ஒரு பெரிய குட் நியூஸ் நம்ம லைஃப்ல. தீர்க்க தரிசனம் ஒரு பெரிய நற்செய்தி. அது மாத்திரம் இல்லைன்னா நமக்கு நம்பிக்கையே கிடையாது, ஹோப்பே இல்லை. வரப்போகிற ஒரு சம்பவங்கள் வந்து ஏதோ நம்மளை பயமுறுத்துவதற்கும் அப்படியே நம்மளை அச்சுறுத்துவதற்கும் கலங்க வைக்கிறதுக்கு கிடையாது. ஆண்டு அதை எதுக்கு எழுதி வச்சிருக்கிறார் அப்படின்னா, என் பிள்ளைங்க வரக்கூடிய நெருக்கடியை உணர்ந்து ஆயத்தப்படணும். கண்டிப்பா அவங்க ஜெயிப்பாங்க என்ற ரிசல்ட்டை முன்னாடியே நான் அவங்களுக்கு கொடுக்கணும் என்பதற்காக தான் ஆண்டு அதை எழுதி வச்சிருக்கிறாரு. அது எவ்வளவு பெரிய சுவிசேஷம், அது எவ்வளவு பெரிய குட் நியூஸ். அது ஆண்டு நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாரு. அப்படித்தானே? பிள்ளைங்க நீங்க ஜெயிச்சிருவீங்க, எந்திரிச்சு வாங்க, விழுந்தாலும் எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு ரொம்ப, அவர் நம்ம மேல வைத்த அன்பினால கொடுக்கப்பட்டதுதான் இந்த தீர்க்க தரிசனம். அதனால நம்ம தொடர்ந்து இந்த தீர்க்க தரிசனத்தை நம்ம என்ன செய்வோம்? நம்ம ஜெபத்தோடி முழங்கால் போட்டு இடைவிடாமல் பாரத்தோடு நம்ம படிப்போம். ஆண்டவரே, இந்த தீர்க்க தரிசனத்தின் வழியா நான் உங்களை பார்க்கணும், உங்க அன்பை புரிஞ்சுக்கணும்பா, நான் இதை விட்டுறவே கூடாதுப்பா, இனி வரக்கூடிய 30-35 கிளாஸ நான் சரியாய் புரிந்து கொள்ளணும்பா என்று சொல்லி நம்ம என்ன செய்வோம்? ஜெபத்தோடு இதை நம்ம படிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.